ஐப்பசியில் ஓணம் அவிட்டம் சதயம் இவை ஒப்பிலவானார்கள் உலகத்தீர் எப்புவியும் பேசு புகழ் பொய்கையார் பூதத்தார் பேயாழ்வார் எப்புவியும் பேசு புகழ் பொய்கையார் பூதத்தார் பேயாழ்வார் தேசுடனே தோன்று சிறப்பால் ஐப்பசியில் ஓணம் அவிட்டம் சதயமிவை ஒப்பிலவானார்கள் உலகத்தீர் எப்புவியும் பேசு புகழ் பொய்கையார் பூதத்தார் பேயாழ்வார் தேசுடனே தோன்று சிறப்பால். ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்ய ஜாமாதரம் முனிம். என் பிறவி தீர இறைஞ்சினேன் இன்னமுதா அன்பே தகழி அளித்தானே. நண்புகழ் சேர் சீதத்தார் முத்துக்கள் சேரும் கடல் மல்லை பூதத்தார் பொன்னங்கழல். ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உபய வேதாந்தாச்சாரியராய் பரமஹம்ச பரிவ்ராஜகாச்சாரியராய் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ எதிகிரி எதிராஜ் ஜியர் சுவாமி திருவடிகளிலே அடியனுடைய பிரணாமங்களை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். திவ்ய பிரபந்த தாரா என்கிற இந்த தொடரிலே 2ஆம் திருவந்தாதியில் 31வது பாசுரம் தொடங்கி 40வது பாசுரத்தினுடைய அர்த்தங்களை விண்ணப்பிக்க வேணும் என ஸ்ரீ ஜியர் சுவாமியுடைய நியமனம். அந்த நியமனானுகுணமாக யதாமதி யதாசக்தி விண்ணப்பம் பண்ணுகிறேன். இந்த ஆழ்வார் பூதத்தாழ்வார், அவருடைய 2ஆம் திருவந்தாதி அன்பே தகழி என தொடங்கி அந்த ஞானமானது முத்தின பக்தி தசையிலே இருக்கக்கூடியவர் இந்த ஆழ்வார். அவருடைய 2ஆம் திருவந்தாதி பாசுரங்கள். 31வது பாசுரம். பிரானென்ன நாளும் பெரும் புலரி என்னும் குரானற் செழும்போது கொண்டு வராகத் தனியுருவன் பாதம் பணியும் அவர் கண்டீர் மணியுருவம் காண்பார் மகிழ்ந்து என்ன பிரான் என்னும் நாளும் பெரும் புலரி என்னும் என்ன எம்பெருமானை பிரான் என்று கொண்டாடுகிறார். அந்த எம்பெருமானை ஆசிரிக்கக்கூடிய அந்த காலத்தையும் கொண்டாடுகிறார் இங்கே ஆழ்வார். பிரான் என்னும் இந்த பெரிய உபகாரத்தை எம்பெருமான் பண்ணியிருக்கிறான். அப்படிப்பட்ட உபகாரங்களை பண்ணினவனே. பெரும் புலரி என்னும் இன்றே நல்விடுவு என்று கொண்டாடிக்கொண்டு நாளும் நாள்தோறும் நல்ல மனமிக்க அழகிய குரா போது கொண்டு குராமர புஷ்பங்களை கொண்டு வராகத்து அணியுருவன் பாதம் என அழகிய வராக உருவம் கொண்ட பெருமானுடைய திருவடிகளை பணியும் அவர் கண்டீர் வணங்குபவர்களே மணியுருவம் காண்பார் மகிழ்ந்து என அந்த எம்பெருமானுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தை உகப்புடன் சேவிப்பார்கள் என இது பதபதார்த்தம். எம்பெருமான் பிரானாக இருக்கிறான். பிரியவாச்சான் பிள்ளை அவதாரிகையிலே தன்னையே வணங்கும்படி பணினவனையும் வணங்குகைக்கு ஈடான காலத்தையும் கொண்டாடுகிறார் என அருளி செய்கிறார். எம்பெருமான் மிகப்பெரிய உபகாரத்தை செய்திருக்கிறானாம் இந்த பூதத்தாழ்வாருக்கு. தன்னையே வணங்கும்படி செய்திருக்கிறான் எம்பெருமான். மேலும் அந்த காலத்தையும் கொண்டாடுகிறார், வணங்குகைக்கீடான காலத்தையும் கொண்டாடுகிறார் இந்த பாசுரத்திலே. நாளும் பிரான் என்னும் எம்பெருமான் என்னென்ன உபகாரங்களை செய்திருக்கிறான் என அருள் செய்கிறார் வியாக்கியானத்திலே பிரியவாச்சான் பிள்ளை. கைகழிந்து போன என்னை தன் பக்கலிலே ஆபிமுக்கியம் பண்ணுவித்து ருச்சியை பிறப்பித்த உபகாரகன் என்றும் இந்த பூதத்தாழ்வார் எம்பெருமானிடத்திலிருந்து பிரிந்து எங்கோ இருக்கிறார். அப்படிப்பட்ட முதத்தாழ்வாரை எம்பெருமான்
தன்மேலே ஈடுபாட்டை உண்டாக்கினானாம் பூதத்தாழ்வாருக்கு பண்ணிபித்து. ருச்சியையும் ஆசையும் அவனே உண்டாக்கியிருக்கிறான். அப்படிப்பட்ட உபகாரகன் என்று அந்த உபகாரத்தை குறித்து அருள் செய்கிறார் பூதத்தாழ்வார். அடுத்து பெரும் புலரி என்னும் என எப்பேற்பட்ட காலம் என காலத்தையும் கொண்டாடுகிறார். அத்தியமே சபலஞ்சன்மா சுப்பிரபாதாஜ மேனிஷா என அக்ரூரர் கொண்டாடுகிறார். பொதுவாக 3 யாத்திரைகள் சிறப்பாக ஆச்சாரியர்கள் அருள் செய்வார்கள். திருவேங்கட யாத்திரை, அக்ரூர யானம், அர்ச்சிராதி கதி என இந்த 3 யாத்திரைகள். இந்த யாத்திரை செய்ய போகிறோம் என்கிற மனோரதம் இருக்கே, அதுவே மிகவும் இனிதாக இருக்கும் என்று தெரிவிப்பார்கள். திருமலைக்கு யாத்திரையாக செல்லப் போகிறோம், இப்படி எம்பெருமானை சேவிக்கப் போகிறோம், இப்படி திருமலை ஏறப்போகிறோம் என ஒவ்வொன்றையும் நினைக்கும் பொழுது அவ்வளவு இனிமையாக இருக்கிறது. இப்படி திருவேங்கட யாத்திரை அதற்கான மனோரதம், அதுவே மிகவும் இனிதாக இருக்கிறது. அதே போல அக்ரூர யானம் என அக்ரூரன் வடமதுரையிலிருந்து நந்தகோகுலத்துக்கு சென்றான் கண்ணனை அழைத்து வருவதற்காக. அதாவது கம்சன் கண்ணனை முடிக்க வேணும் என்று எவ்வளவோ அசுரர்களை எல்லாம் அனுப்புகிறான். ஆனால் எல்லாரையும் கண்ணன் முடித்து விடுகிறான். யாரும் திரும்பி வரவில்லை. இப்பொழுது கம்சன் யோசிக்கிறான், சரி கண்ணனை இங்கே வரவழைத்து ஒரு மல்யுத்த போட்டி என்று வரவழைப்போம், மேலும் தனுர்யாகம் என்று சொல்லி வரவழைத்து இந்த மல்யுத்தத்திலே கண்ணனை முடித்து விடலாம் என்று திட்டம் தீட்டுகிறான். சரி, அதற்கு கண்ணனை இங்கே அழைத்து வர வேண்டும். யாரை இட்டு அழைத்து வரலாம் என்னால் அக்ரூரர் எம்பெருமானுடைய சிறந்த பக்தர். அவர் கம்சனுடைய அரசவையிலே இருந்தவர். அதனால் அவரை இட்டு அழைத்து வரலாம் என நினைத்தானாம். அவரும் ஒரு யாதவர் அக்ரூரர். கண்ணனும் யாதவ வம்சத்திலே பிறந்தவன். அதனாலே ஒரு யாதவனை கூப்பிட வேண்டும் என்று ஒரு யாதவனை இட்டு அழைத்து வரச் சொல்லுகிறான் கம்சன். அக்ரூரர் அவருக்கு விஷயம் தெரியும். கம்சன் இதற்காகத்தான் கண்ணனை முடிக்க வேணும் என்பதற்காகத்தான் அழைக்கிறான் என்று. ஆனால் கண்ணனுடைய பிரபாவமும் தெரியும் அக்ரூரருக்கு. அதனால் மிகவும் அந்த காலத்தை கொண்டாடுகிறார். உடனே சரின்னு சொல்லிவிட்டார். ஏன்னா நேரம் தாழ்த்தி நாளைக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னால் கம்சனோட மனசு மாறிடலாம், இல்லை வேறு யாராவது அனுப்பிவிடலாம். அதனால் உடனே செல்ல வேணும் என்ன நல்ல தேரை ஏற்பாடு செய்தானாம் கம்சன். இப்படி ஏற்பாடு செய்து, ஏன்னா அதாவது அக்ரூரை ஏற்பாடு செய்தாராம், நல்ல ரதத்தை ஏற்பாடு செய்து, ஏன்னா கண்ணனை அழைத்து வர வேண்டுமே, அப்பேற்பட்ட அழகான ரதத்தை ஏற்பாடு செய்து செல்கிறார். செல்லும் பொழுது அவருடைய மனோரதம், கண்ணன் அக்ரூரா என்று கூப்பிடுவான், தூரத்திலிருந்து கட்டாட்சிப்பான், அருகிலே வந்தவுடனே ஆறத் தழுவுவான் என்று ஒவ்வொன்றையும் ஆசைப்படுகிறார் அக்ரூரர். இது அக்ரூர யானம் என போற்றப்படுகிறது. அப்படி அக்ரூரர் தெரிவிக்கிறார், அத்தியமே சபலஞ்சன்மா சுப்பிரபாதாச்ச மேனிஷா என்று. அத்தியமே சபலஞ்சன்மா, இன்றுதான் எனக்கு நல்விடிவாக இருக்கிறது. இதனால் எவ்வளவோ விடிவுகள் பார்த்திருக்கிறேன், ஆனால் அதெல்லாம் இரவுக்கு சமானம்தான். இன்றுதான் எனக்கு நல் விடிவானது ஏற்பட்டிருக்கிறது. ஏன்னா கண்ணனுடைய முகத்திலே முழிக்கிறேன். இதனால் கோரமாக இருக்கக்கூடிய கம்சனுடைய முகத்திலே விழித்தவன் நான், இன்று கண்ணனுடைய முகத்திலே விழிக்கிறேனே, எப்பேற்பட்ட காலம் இது என கொண்டாடுகிறார் அக்ரூரர். சுப்பிரபாதாச்ச மேனிஷா என்ன. அப்படி இந்த ஆழ்வாரும் புதத்தாழ்வாரும் பெரும் புலரி என, புலரி என்னால் நாள், பெரும் புலரி என்னால் அந்த நாளுக்கு கொண்டாட்டம், இப்படி சிறந்த நாளாக இருக்கிறதுன்னு இந்த நாளை கொண்டாடுகிறார் ஆழ்வார். பெரும் புலரி என்னும் குராணச் செழும்போது கொண்டு, குராவினுடைய புஷ்பம், அது பொதுவாக காட்டிலே கிடைக்கக்கூடிய புஷ்பம். அது அந்த புஷ்பத்தை கொண்டு எம்பெருமானை ஆராதிக்க வேணும், ஆசிரியிக்க வேணும் என்று அருளி செய்கிறார். நாட்டிலே எவ்வளவோ புஷ்பங்கள் கிடைக்கின்றன. மல்லிகை முதலான புஷ்பம், மல்லிகை, செங்கழுநீர், செண்பக மல்லிகையோடு செங்கழுநீர் இருவாட்சி என பெரிய ஆழ்வாரும் அருளி செய்கிறார். இப்படி எவ்வளவோ நல்ல பூக்கள் இருக்கின்றன. ஆனாலும் எம்பெருமானுக்கு இன்ன பூவை கொண்டுதான் ஆராதிக்க வேணும் என்னில்லை. ஏதோ ஒரு புஷ்பம், கையிலே கிடைத்த ஒரு புஷ்பத்தை கொண்டு எம்பெருமானை ஆராதனம் பண்ணலாம். பத்திரம் புஷ்பம் பழம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி என
எம்பெருமானே ஸ்ரீ கீதையிலே அருளி செய்கிறான். இன்ன இலை என்னோ, இன்ன பழம் என்னோ, இந்த பூ என்னோ எம்பெருமான் குறிப்பிடவில்லை. காரணம் என்னன்னால் எந்த புஷ்பத்தை வேணாலும் எம்பெருமானுக்கு சாத்தலாம் என்ன. இப்படி காட்டிலே கிடைக்கக்கூடிய ஒரு புஷ்பம், அதை கொண்டு வராகன் எம்பெருமான் காட்டு பன்றி தானே, பன்றியாக அவதரித்திருக்கிறான். அதனால் காட்டிலே கிடைக்கக்கூடிய ஏதோ ஒரு புஷ்பத்தை கொண்டு எம்பெருமானை இப்படி ஆசிரியிக்கும்படியாக தன்னை அமைத்து கொண்டிருக்கிறான் எம்பெருமான் என்பது இங்கே தெரிவிக்கப்படுகிறது. இப்படி மகிழ்ந்து மணியுருவம் காண்பார். இப்படி எம்பெருமானுடைய திருவடிகளை பணிபவர்கள் எம்பெருமானுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை காணப்பெறுவார்கள். பழத்துக்கு பழமிரே என அருளி செய்கிறார் பெரியவாச்சான் பிள்ளை. அதாவது எம்பெருமானை புஷ்பங்களை கொண்டு ஆராதிப்பது என்பதே பலம்தான். இந்த கைங்கரியம் தானே, இது கைங்கரியம்தான் புருஷார்த்தம். ஆனால் அதற்கு ஒரு பலமாம், பழத்துக்கு பழமிரே என்று. அதனால எம்பெருமானுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை காணப்பெறுவார்கள். இது சதா பஷ்யந்தி என்று பரமபதத்திலே எம்பெருமானை அப்ராகிருதமான திருமேனியை காணப்பெறுவர்கள். அதை இங்கேயே பெறலாம் என்று அருளி செய்கிறார் ஆழ்வார். பழத்துக்கு பழமிரே என்ன சுசுகம் கர்த்தும் அவ்வியம் என பக்தி யோகம் சொல்லப்படுகிறது. எம்பெருமானிடத்திலே பக்தி செலுத்தினால் அந்த பக்தி மிகவும் இனிதாக இருக்கிறது. சாதனத்தை அனுஷ்டிக்கும் பொழுது எப்பொழுதும் கஷ்டமாக இருக்கும். கொடிய தபங்கள் செய்ய வேணும் என இருந்தால் அது தபம் செய்யும் பொழுது ஒரு கிளேசத்தை கஷ்டத்தை கொடுக்கத்தான் செய்யும். ஆனால் அந்த பக்தி யோகம் அப்படி இல்லை. எம்பெருமானை இடைவிடாமல் தியானிப்பது, அவனுடைய குணங்களை அனுசந்தானம் பண்ணுவது, இது எவ்வளவு இனிமையாக இருக்கிறது என சாதன திசையிலேயே இனிதாக இருக்கிறது என அருள் செய்கிறார். இப்படி எம்பெருமானை உபகாரகன் என்னும் பிரான் என்னும் பெரும்புலரி என்னும் காலத்தை கொண்டாடுகிறார் இந்த பூதத்தாழ்வார் இந்த 31வது பாசுரத்திலே. இப்படி ஆழ்வார்கள் பலரும் காலத்தை கொண்டாடி இருக்கிறார்கள். ஆண்டாள் நாச்சியார் தன்னுடைய முதல் பாசுரத்திலேயே மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள் என்று காலத்தை கொண்டாடுகிறாள் நாய்ச்சியார். அதே போல நம்மாழ்வாரும் ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி என்று காலத்தை கொண்டாடி இருக்கிறார். எம்பெருமானுக்கு வகுத்த கைங்கரியத்தை செய்யப் போகிறோம், அப்பேற்பட்ட காலம் என்று காலத்தை கொண்டாடுகிறார். பெரியாழ்வாரும் நல்லாண்டென்னு நவீனுரைப்பார் என அருளி செய்கிறார். திருப்பல்லாண்டு கடைசி பாசுரம். நல்லாண்டென்னு நவீனுரைப்பார். இத்தனை காலம் ஏதோ கண்டதெல்லாம் என்னோடதுன்னு சொல்லி கொண்டிருந்தேன். ஆனால் இப்போ எப்படிப்பட்ட காலம் ஏற்பட்டு விட்டதுனால் அந்த எம்பெருமானுக்கு மங்களங்களை ஆசாசிக்கும்படியாக இந்த காலம் ஏற்பட்டு இருக்கிறது. எம்பெருமானுடைய சமிருத்தி, அவனுடைய செழிப்புக்காக ஆசைப்படுதல், அது ஏற்பட்டு இருக்கிறது. அப்படிப்பட்ட காலம் இது, உயர்ந்த காலம் என்று பெரியாழ்வாரும் இப்படி காலத்தை கொண்டாடி இருக்கிறார். திருமகளாரான ஆண்டாள் நாச்சியாரும் கொண்டாடி இருக்கிறாள். அப்படி பெரும்புலரி என்று காலத்தை கொண்டாடுகிறார் இந்த பாசுரத்திலே பூதத்தாழ்வார். அடுத்து 32வது பாசுரம். மகிழ்ந்தது சிந்தை திருமாலே மத்தும் மகிழ்ந்தது உன் பாதமே போத்தி, மகிழ்ந்தது அழலாழி சங்கம் அவை பாடியாடும் தொழிலாகம் சூழ்ந்து துணிந்து. 32வது பாசுரம். திருமாலே என்று விழித்து லக்ஷ்மிபதியே, சிந்தை என்னுடைய நெஞ்சமானது சூழ்ந்து துணிந்து மனோரதித்து உறுதி கொண்டு மகிழ்ந்தது, ஆனந்தத்தை அடைந்தது. இங்கே முக்கரணங்களையும் தெரிவிக்கிறார். சிந்தை என்று மனசு, அடுத்தது வாக்கு, அடுத்தது உடம்பு, மனோவாக்காயங்கள்னு இந்த மூன்றையும் தெரிவிக்கிறார் ஆழ்வார் இந்த பாசுரத்தில். மனோவாக்காயங்கள் அங்கே பிரவணமாயித்து என்கிறார் என அவதாரிகை பிரியவாச்சான் பிள்ளையுடையது. சென்ற பாசுரத்திலே காலத்தை கொண்டாடி இப்படி எம்பெருமானை புஷ்பங்களை கொண்டு துதிக்க வேணும் என உபதேசித்தார். சரி, இந்த விஷயத்திலே நீர் என்ன செய்தீர் என்று கேட்டால், என்னுடைய மனோவாக்காயங்கள், இந்த உபதேசம் எல்லாம் தேவையே இல்லை. உபதேச நிரபேட்சமாகவே என்னுடைய மனோவாக்காயங்கள் எம்பெருமானிடத்திலே ஈடுபட்டிருக்கின்றன என அருளி செய்கிறார். எப்படி நம்மாழ்வாருக்கு முடியானேவில் கரணங்கள் என்று தெரிவிப்பார்களோ, ஆழ்வாருக்கு முந்துர்த்த நெஞ்சாக இருக்கிறதோ, அதை போலவே இங்கே பூதத்தாழ்வாரும் அருளி செய்கிறார். இந்த உபதேசமே தேவையில்லை என்னுடைய நெஞ்சுக்கு, என்னுடைய வாக்குக்கு, என்னுடைய உடம்புக்கு. உபதேசமே தேவையில்லாதபடி எம்பெருமானிடத்திலே ஈடுபாட்டை கொண்டுள்ளன இவைகள் என்று அருளி செய்கிறார். வியாக்கியானத்திலே எப்படி அன்வயம் செய்ய வேணும் என காட்டுகிறார்
பெரியவாச்சான் பிள்ளை. இவருடைய அன்பையும் ஒரு விதமாகவும் அப்பிள்ளை வேறு விதமாகவும் அன்பயம் பண்ணி அருளி செய்துள்ளார்கள். இப்பொழுது பெரியவாச்சான் பிள்ளைய வியாக்கியானத்தை அடியுத்தி அடியேன் விண்ணப்பம் பண்ணுகிறேன். திருமாலே சிந்தை சூழ்ந்து துணிந்து நின் பாதமே போற்றி மகிழ்ந்தது என இப்படி அன்பயம் அருளி செய்கிறார். ஆழ்வார் தெரிவிக்கிறாராம், என்னுடைய தத்துவம் மனசானது மனோரதித்து ஆசைப்படுகிறது, ஆசைப்பட்டு அத்தியவசித்து என்ன இதுதான் என விசுவாசத்தோடு ஸ்ரீயப்பதியானவனுடைய திருவடிகளை போற்றி மகிழ்ந்தது. என்னுடைய மனசானது இப்படி எம்பெருமானுடைய திருவடிகளை போற்றி மகிழ்ந்தது என தெரிவிக்கிறார். மேலும் மற்றும் என வாக் இந்திரியம் அடுத்து வாயானது மகிழ்ந்து அழலாழி சங்கம் அவை பாடி மிகவும் பிரதிபக்ஷத்திலே அக்னியை உமிழா நின்ற திருவாழியையும் ஸ்ரீ பாஞ்சஜன்யத்தையும் பாடி மகிழ்ந்தது. மனசானது எம்பெருமானுடைய திருவடிகளை போற்றியது என்று தெரிவித்தார். முதலிலே மனசுக்கு அடுத்தது என்ன? வாக்குத்தானே. வாக்கானது எம்பெருமானுடைய திவ்ய ஆயுதங்கள். திருவாழி ஆழ்வார் ஆகிற சக்கரத்தாழ்வார் அவர் எப்படி இருக்கிறார்? எதிரிகளிடத்திலே அக்னியை விழும்படியாக இருக்கக்கூடியவர் திருவாழி ஆழ்வான் சக்கரத்தாழ்வார். அவரையும் ஸ்ரீ பாஞ்சஜன்யத்தையும் சங்காழ்வான் சங்கையும் பாடி மகிழ்கிறதாம். வாக்கானது எம்பெருமானுடைய திவ்ய ஆயுதங்களை பாடுகிறது. மனசானது எம்பெருமானுடைய திருவடிகளை போற்றுகிறது. ஆகம் என உடம்பானது ஆடுகையாகிற தொழிலே மகிழ்ந்தது. மகிழ்கையே தொழிலாயுத்து என அருளிச்சுகிறார். இப்படி மனோவாக்காயங்கள் என்று முக்கரணங்களும் எம்பெருமான் திறத்திலே ஈடுபட்டு இருக்கிறது என அருளி செய்கிறார் இந்த பாசுரத்திலே. அடுத்த பாசுரம் 33வது பாசுரம். துணிந்தது சிந்தை துழாயலங்கள் அங்கம் அணிந்தவன் பேர் உள்ளத்து பல்கால் பணிந்ததுவும் வெய் பிறங்கு சாரல் விரல் வேங்கடவனையே வாய்த்திரங்கள் சொல்லும் வகை என இது 33வது பாசுரம். இந்த பாசுரத்திலே மகிழ்ந்தது மாத்திரம்தானா? அப்படி கிடையாது. வேறொரு இடத்துக்கு ஆகாதபடி ஆயிற்று என்கிறார். இந்த சிந்தையோ வாக்கோ இல்லை இந்த சரீரமோ எம்பெருமானையும் நினைத்து மற்ற விஷயங்களிலும் ஈடுபடுகிறதா? ஏதோ கொஞ்ச நேரம் எம்பெருமானிடத்தில் ஈடுபட்டு சிறிது நேரம் மற்ற உலக விஷயங்களிலும் ஈடுபட்டு இப்படி இருக்கிறதானா? இல்லை இல்லை, எம்பெருமான் விஷயத்திலே மட்டுமே இருக்கு, மற்ற விஷயத்துக்கு ஆகாதபடி இருக்கிறது என்று அருளி செய்கிறார். அதாவது ஸ்ரீ விபீஷண ஆழ்வான் லங்கையிலிருந்து இக்கரைக்கு எம்பெருமான் இருக்கக்கூடிய இடத்திற்கு வருகிறார். எப்படி வந்தார் என்னால் பிறந்த இடத்துக்கு ஆகாதபடி வந்தார் என பார்க்கலாம். ராவணனுக்கு நல்ல உபதேசங்களை எல்லாம் செய்கிறார் விபீஷண ஆழ்வான். பிரதீயதாம் தாசரதாய மைத்திலியும் என்ன மைத்திலியான பிராட்டியை எம்பெருமானிடத்தில் ஒப்படைத்து விடு என பலகாலம் உபதேசித்தான் விபீஷண ஆழ்வான். ஆனால் கேட்கவில்லை ராவணன். மிகவும் அவமானப்படுத்தி அனுப்பினான். பொழுது எல்லாவற்றையும் விட்டு உயரக் கிளம்புகிறான் விபீஷண ஆழ்வான். எல்லாவற்றையும் விட்டான். பரித்யக்தா மயாலங்கா மித்ராணிச்ச தனானிச்ச பவத்கதமே ராஜ்யஞ்ச ஜீவிதஞ்ச சுகானிச்ச என எல்லாவற்றையும் விட்டையெல்லாம் எம்பெருமானே என்று வருகிறான் விபீஷண ஆழ்வான். அந்தரிக்ஷ கத ஸ்ரீமான் என்று போற்றுகிறார் வால்மீகி பகவான். இப்படி பிறந்த இடத்துக்கு ஆகாதபடி வந்திருக்கிறான் இங்கே விபீஷண ஆழ்வான். ராவணன் என்ன சொல்லுகிறான்? துவாம் துதி குலபாம்சனன்னு என்னுடைய குடத்தை கெடுக்க வந்த கொடரிக்காம்பே என்று அவமானப்படுத்தி அனுப்புகிறான் விபீஷண ஆழ்வானை. இப்படி பிறந்த இடத்துக்கு ஆகாதபடி வந்திருக்கிறான். அதைப்போல மற்ற விஷயங்கள் வேறொரு இடத்துக்கு ஆகாதபடி ஆயிற்று என்னுடைய கரணங்கள் என அருளி செய்கிறார் பூதத்தாழ்வார். வியாக்கியானத்திலே துழாயலங்கள் அங்கம் அணிந்தவன் பேர் உள்ளத்து பல்கால் சிந்தை துணிந்தது என அன்வயித்து அருளி செய்கிறார் பெரியவாச்சான் பிள்ளை. திருத்துழாய் மாலையை திருமேனியிலே அணிந்தவனுடைய பெயரை பலகாலும் உள்ளுகையிலே சிந்தை துணிந்தது.
இந்த சிந்தை என்ன பண்ணித்துன்னா, இந்த எம்பெருமான் திருத்துழாய் மாலை அணிந்து கொண்டிருக்கிறான். அவனுடைய பெயரை பலகாலும் சொல்லிக்கொண்டே இருக்கிறது. அடுத்தது, அங்கம் பணிந்ததுவும் வெய்பிறங்கு சாரல் விரல் வேங்கடவனையே. இது சரீரம் யாரை பணிகிறது என்னால் திருமலையிலே நிற்கக்கூடிய சர்வேஸ்வரன், அவனையே பணிந்து கொண்டிருக்கிறது. வாய் திறங்கள் சொல்லும் வகை துணிந்தது. வாக்கானது அவனுடைய திறங்களையே சொல்லுகையிலே துணிந்தது என்று அருளி செய்கிறார். ஆக முக்கரணங்களும் எம்பெருமானிடத்திலே ஈடுபட்டபடியை அருளி செய்தார் ஆழ்வார் இந்த பாசுரத்திலே. அதுவும் எப்படின்னா, உகப்புடனே ஆழ்வாருடைய கரணங்கள் வேறொருவருக்கு ஆகாதபடி உறுதி பூண்டு இருக்கின்றனா என காட்டப்பட்டிருக்கிறது. இங்கே வேய் பிறங்கு சாரல் என மூங்கில்கள் எல்லாம் நிறைந்த திருமலை, அந்த திருமலையில் இருக்கக்கூடிய மிடுக்கையுடைய எம்பெருமான் அவனையே வணங்குகிறது. வாயும் அவனுடைய திறங்கள் அந்த எம்பெருமானுடைய தன்மைகளையே சொல்லுகின்றனவாம். இப்படி துணிந்து சொல்லுகின்றன என்று முக்கரணங்களும் எம்பெருமானிடத்திலே ஈடுபட்டதை அருளி செய்தார் இந்த 33வது பாசுரத்திலே. அடுத்தது 34வது பாசுரம். வகையால் அவனி இறந்தளந்தாய் பாதம் புகையால் நறுமலரால் முன்னே மிக வாய்ந்த அன்பாக்கி ஏத்தி அடிமைப்பட்டேன் உனக்கு என் பாக்கியத்தால் இனி என. இந்த பாசுரத்திலே பிரியவாச்சனங்களே அவதாரிகையிலே உன் சௌந்தரியத்துக்கு தோற்று அடிமைப்படும்படி நீயே முன்னே கிருஷி பண்ணினாய் என்கிறது. இங்கே பாக்கியம் என்று அருள் செய்கிறார். என் பாக்கியத்தால் என்ன, அந்த பாக்கியம் என்ன அப்படின்னா, ஆழ்வார் ஏதாவது புண்ணியம் செய்திருக்கிறாரா, அதனுடைய பலனா என்னால் இல்லை. எம்பெருமான் கிருஷி பண்ணியிருக்கிறான், எம்பெருமானுடைய முயற்சி இங்கே பலித்தது என்றுதான் கொள்ள வேணும். அதனாலே இப்படி அவதாரிகை அருளி செய்கிறார். உன்னுடைய சௌந்தரியத்துக்கு தோற்று, எம்பெருமானுடைய அழகு. சௌந்தரியம் என்னால் ஒவ்வொரு அங்கமும் அழகாக இருப்பது சௌந்தரியம். பிரத்யங்க சோபா என தெரிவிப்பர். அப்படி சௌந்தரியத்துக்கு தோற்று அடிமைப்படும்படி நீயே முன்னே கிருஷி பண்ணினாய் என அழகுக்கு தோற்று ஆழ்வார் அடிமைப்பட்டாராம். பொதுவாக திருமங்கை ஆழ்வார் எம்பெருமானுடைய அழகுக்கு ஆட்பட்டார், நம்ம ஆழ்வார் எம்பெருமானுடைய சீலத்துக்கு ஆட்பட்டார் என தெரிவிப்பார்கள் ஆச்சாரியர்கள். அதே போல சூர்பனகை பெருமாளுடைய அழகுக்கு ஆட்பட்டாள், அழகிலே ஈடுபட்டாள். விபீஷண ஆழ்வான் சீலத்துக்கு இலக்கானான், ராவணன் வீரத்துக்கு இலக்கானான் என ஆச்சாரியர்கள் அருளி செய்வார்கள். இங்கே இந்த பாசுரத்திலே முன்னே முற்காலத்திலே வகையால் உபாயத்தினால் அவனி இந்த பூமியை இறந்து யாசித்து அளந்து கொண்ட உன்னுடைய பாதம் திருவடிகளை புகையால் தூபங்கொண்டும் நறுமலரால் நல்ல மனமுள்ள புஷ்பங்களைக் கொண்டும் மிக வாய்ந்த அன்பு ஆக்கி மிகுதியாக பொருந்திய அன்பை உடையவனாய் ஏத்தி துதித்து இனி மேலுள்ள காலமெல்லாம், இனி என்னால் மேலுள்ள காலமெல்லாம் என் பாக்கியத்தாள், என் பாக்கியம் என்னால் இங்கே என்ன, நீ என் மேல் பண்ணின விசேஷ கடாட்சமாகிற பாக்கியத்தாளேன்னு எம்பெருமான் விசேஷ கடாட்சம் பண்ணியிருக்கிறான் ஆழ்வார்களுக்கு. அதனால தான் மயர்வர மதுரினம் அருளினன் என்று நம்ம ஆழ்வாரும் அருள் செய்கிறார். உனக்கு அடிமைப்பட்டேன், அதனாலே அந்த விசேஷ கடாட்ச பாக்கியத்தாலே உனக்கு தொண்டனாய் விட்டேன் என்று ஆழ்வார் அருளி செய்கிறார். இது பதபதார்த்தம். மேலும் வியாக்கியானத்திலே வகையால் இங்கே வாமனாவதாரம் தெரிவிக்கப்படுகிறது. வகையால் ராவணனோ பாதி பத்தியனாயிருக்க மகாபலியும் இவன் பக்கல் ஔதாரிய குணம் கிடக்கையாலே அவனும் தன்னதாக்கி தருவானானான், நாமும் பூமியை அவனதாக்கிக் கொள்ளுவோம், ஆசிரித்த இந்திரனும் தன் காரியம் பெறுவான் என்கிற வகைகளாலே அவனி இறந்து அளந்த உன் திருவடிகளை என்ன அருள் செய்கிறார். அதாவது இங்கே மகாபலி அவனும் கொல்லத்தக்கவன்தான். ஆனாலும் எம்பெருமான் இந்த மகாபலியிடத்திலே ஒரு நல்ல குணம் இருக்கு. யாரெல்லாம் எதை கேட்கிறார்களோ அதை கொடுப்பானாம். அப்படி ஔதாரிய குணமானது
மகாபலியிடத்திலே இருக்கிறது. அதனால் அவனை கொல்லாமல் எம்பெருமானே ஒரு யாசகனாக வருகிறான். இப்படி எழுந்தருளி மகாபலியிடத்திலே 3 அடி மண்ணை கேட்டானே. இது எப்படி இருக்கு? இந்த உலகமே எம்பெருமானுடைய சொத்து. அப்படி இருக்க செய்தே மகாபலி என்ன நினைக்கிறான்? இந்த 3 லோகங்களும் என்னுடையது. இந்திரனை ஜெயித்து இந்த 3 லோகங்களையும் நான் பெற்றுக்கொண்டேன். அதனால் இந்த 3 லோகங்களும் என்னுடையது என்று கொண்டிருந்தான் மகாபலி. சரி, எம்பெருமான் பார்த்தான். சரி, அப்படியே எழுதிட்டு போட்டுமே, அவனோடதையே நான் வாங்கிக்கிறேன் என்று சொல்லும்படியாக அப்படி எம்பெருமான் பெற்றுக்கொண்டானான். அதுதான் வகையால் என்ன அருள் செய்கிறார். அவனிடத்துல ஔதாரிய குணம் இருக்கு. அதனால அவனும் தன்னதாக்கி தருவான். ஆனான் தன்னதுன்னு நினைச்சுண்டு இந்த 3 லோகங்களை தருகிறான். நாமும் பூமியை அவனதாக்கி கொள்ளுவோம், அவனுடைய பூமியை நான் பெற்றுக்கொள்கிறேன் என்று செய்வோம் என்று. மேலும் இந்திரனுக்கு அவன் ஆசிரியத்த இந்திரனும் தன் காரியம் பெறுவான், அவனுக்கு வேண்டியது கிடைக்கும் என்று இப்படி ஒரு உபாயம் செய்து அவனி இறந்து அளந்த உன் திருவடிகள் என்று அருள் செய்கிறார். எம்பெருமான் ஸ்ரீயப்பதி. இப்படிப்பட்டவன் ஸ்ரீயப்பதியாக இருக்கக்கூடியவன் தன்னுடைய பெருமைகளை எல்லாம் அழிய மாறி தன்னுடைய பெருமையை ஒன்றும் பார்க்காமல் இப்படி தன்னை மிகவும் தாழ்த்தி கொண்டு அர்த்தித்து இப்படி யாசகம் கேட்டு பிச்சை எடுத்து அளந்து கொண்டான் என்று எவ்வளவு சௌலபியத்தை எம்பெருமான் இங்கே காட்டுகிறான். அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய அந்த திருவடிகள், அதை தூபத்தால் மேலும் செவ்விய பூ முதலான உபகரணங்களை கொண்டு மேலும் மிகவும் செறிந்த பிரேமத்தை உடையனாய் அந்த எம்பெருமான் எப்படி இருக்கான்? சௌந்தரிய சீலங்கள் முதலான குணங்களை கொண்டவனாக இருக்கான். அதற்கு தோற்று அந்த எம்பெருமானை ஸ்துதித்து வகுத்த சேஷியான தேவருக்கு இனி மேலுள்ள காலம் எம்பெருமான் பண்ணின அந்த விசேஷ கட்டாட்ச பாக்கியத்தாலே அடிமை செய்பவனாய் விட்டேன். இது ஒரு அர்த்தம். அல்லது இங்கே பாக்கியம் என்னால் விளக்காமை என்னும் கொள்ளலாம். எம்பெருமானை பெறுவதற்கு என்ன வேணும் என்னால் விளக்காமை தான் வேணும். அப்பிரதிஷேதம் என்று தெரிவிப்பார்கள் ஆச்சாரியர்கள். இப்படி எம்பெருமான் அருள் செய்யும் பொழுது அதை தடுக்காமல் இருக்க வேண்டும். அப்பிரதிஷேதம் என்ன அதுதான் அடியன் செய்தேனே தவிர எம்பெருமானிடத்திலே ஏதாவது அபிமுக்கியம் காட்டினேனா இல்லை ஏதாவது பெரிய விஷயங்களை செய்தானா ஒன்றுமில்லை. அதனால் எம்பெருமான் தானே அருள் செய்தான், அந்த விசேஷ கடாட்சத்தை பண்ணினான் என்று காட்டுகிறார் இங்கே ஆழ்வார். தருதுயரம் தடாயேல் என்கிற பதிகத்திலே ஒரு விற்த்தாந்தமானது இங்கே காட்டப்படுகிறது. இங்கே பாக்கியம் என்னால் சுக்ருதம் என்ன, அது என்ன சுக்ருதம் என ஒரு விசாரமானது பூர்வாச்சாரியர்கள் காலத்திலே நடந்திருக்கிறது. அதாவது திருவரங்கத்திலே எம்பெருமானுடைய புறப்பாடு நடக்கக்கூடிய காலத்திலே இது பாஷ்யகாரர் எம்பெருமானாருடைய காலத்திலே நடந்த ஒரு விற்த்தாந்தம். எம்பெருமானார் காலத்திலே நம்பெருமானுடைய புறப்பாட்டுக்காக ஆச்சாரியர்கள் எல்லாரும் எம்பெருமானுடைய கிழக்கு பக்கத்திலே எழுந்தருளி இருக்கிறார்கள். அப்பொழுது ஒரு பெரிய விசாரமானது ஏற்பட்டதாம். என்ன விசாரம்? எங்கேயோ போய் இத்தனை ஜென்மங்களா எங்கெங்கேயோ போய் காத்துட்டு இருந்தோம், மற்ற விஷயங்களுக்காக காத்துட்டு இருந்தோம். இப்பயே உலகத்திலே பார்க்கலாமே, எதுக்காகவோ வரிசையிலே நிற்கிறார்கள். ஆனால் சன்னதியில் போய் எம்பெருமானை சேவிக்க வேணும்னு நிற்கணும்னா அதற்கு பொறுமை இருக்க மாட்டேன்னு என்கிறது. ஆனால் இங்கே ஆச்சாரியர்கள் தெரிவிக்கிறார்கள், எங்கெங்கோ எப்படியோ நின்று கொண்டிருந்தோம் இத்தனை ஜென்மங்களாக, ஆதி காலமாக. இப்பொழுது எம்பெருமானுடைய திருவோலக்கத்திலே இப்படி எம்பெருமானுடைய புறப்பாடு காண நிற்கிறோமே, இதற்கு என்ன காரணம் என்று விசாரிக்கிறார்கள். இது என்ன சுகிருதம்? அஜ்ஞாத சுகிருதமா? அஜ்ஞாத சுகிருதம் என்னால் தன்னை அறியாமல் ஏதோ ஒரு நன்மை அல்லது தெரியாமல் ஏதாவது செய்த சுகிருதமா என்ன, இப்படி ஒரு விசாரமானது யாதிர்ச்சிக சுகிருதமா அல்லது அஜ்ஞாத சுகிருதமா என்ன, இப்படி ஒரு விசாரமானது பிறந்தது. அவ்வளவிலே கிடாம்பி பெருமாள் இருந்தவன் நமக்கு பகவத் சமாசிரயணம் போலே சுகிருத தேவர் என்று ஒருவர் உண்டோ, ஆசிரியனியன் என்றார் என கிடாம்பி பெருமாள் என ஒரு சுவாமி அவர் தெரிவிக்கிறார். எம்பெருமான் தானே நமக்கு இப்படியெல்லாம் செய்தது, எம்பெருமான் தான். இதை தவிர சுகிருத தேவன் ஏதாவது ஒருத்தர் உண்டா? நாம் பண்ணின புண்ணியம்ங்கிறது அதே பலனை கொடுக்குமா? புண்ணியம் எப்பொழுதுமே பலன் கொடுக்காது. புண்ணியத்தை பார்த்து மகிழ்ந்த எம்பெருமான் தான் பலன் கொடுக்க வேணும். அது அச்சேதனம். புண்ணியம் என்பது அச்சேதனம், அது தானே காரியத்தை செய்யாது.
ஆக எம்பெருமான் தானே தெரிகிறான். அதை போல சுக்கிரத தேவர்னு யாராவது ஒருவர் உண்டா என கேட்க, அப்பொழுது பிள்ளை திருநறையூர் அரையர் என்கிற சுவாமி அவர் தெரிவித்தாராம், இவர்களெல்லாம் சுக்கிருதம்னு சொல்லுவதே அந்த எம்பெருமானைத்தான் என்று அருளி செய்தாராம் பிள்ளை திருநறையூர் அரையர். இவ்விஷயம் ஸ்ரீவஜனபூஷணத்திலேயும் புலலோகாச்சாரியர் ஒரு சூத்திரத்திலே அருளி செய்கிறார். இப்படி சுக்கிருதம் என்பது எம்பெருமான் தான். புண்ணியம் யாமுடையோம் என்று அருளி செய்கிறாள் நாய்ச்சியார். முந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம் என்று கரவுகள் பின்சென்று என்கிற பாசுரத்தில் எங்களிடத்திலே உன்னை பெறுவதற்கு எந்த உபாயமும் இல்லை என தெரிவிக்கிறார்கள். கர்மயோகமோ ஞான யோகமோ பக்தி யோகமோ எதுவுமே இல்லை என தெரிவிக்கக்கூடிய சமயத்திலே புண்ணியம் யாமுடையோம்னா அந்த புண்ணியானாவை புண்ணியோசோன்னு எம்பெருமான் தான் புண்ணியங்களுக்கெல்லாம் புண்ணியமாக இருக்கக்கூடியவன். அறம் சுவராகி நின்ன அரங்கன் என தெரிவிக்கப்படுகிறான். இப்படி புண்ணியமாக இருக்கக்கூடிய எம்பெருமான் அவனுடைய கட்டாட்சம் அடியாக இப்படி அடிமை செய்பவனாக ஆகிவிட்டேன் என காரணத்தை அருள் செய்கிறார் இந்த பாசுரத்திலே பூதத்தாழ்வார். ஆக இது 34வது பாசுரம். அடுத்து 35வது பாசுரம். இனிதன்பர் என்கிற பாசுரம். இவ்விஷயம் கிடக்க, இவ்விஷயம்னா எம்பெருமானாகிற விஷயம் கிடக்க, சப்தாதி விஷயங்கள் இனிது என்று இருப்பதே என வெறுக்கிறார். சம்சாரிகள் எப்படி இருக்கிறார்கள்னால், இப்பேற்பட்ட விஷயம் எம்பெருமானாகிற விஷயம் இருக்க மற்ற விஷயங்களிலே ஈடுபடுகிறார்களே, தாழ்ந்த விஷயங்களிலே ஈடுபடுகிறார்களே என அவர்களை வெறுக்கிறார் ஆழ்வார் இந்த பாசுரத்தால். இனிதன்பர் காமம் அதனிலும் ஆற்ற இனிதன்பர் தண்ணீரும் எந்தாய் இனிதென்று காமநீர் வேளாது நின்பெருமை வேட்பரேல் சேமநீராகும் சிறிது என. இனிதன்பர் காமம், லோகத்திலே காமமானது மிகவும் இனிமையாக இருக்கிறது என தாழ்ந்தவர்களான பாமரர்கள் நினைக்கிறார்கள். எந்தாய் எனக்கு சுவாமியானவனே, காமம் இனிது என்பர். தாழ்ந்த சப்தாதி விஷயங்கள் போக்கியமாக கொள்ளுவர் பாமரர்கள். சரி, விரக்தர்களும் கூட, விரக்தர்கள்னா வைராக்கியத்தை உடையவர்கள், அவர்களும் கூட தண்ணீர் அதனிலும் ஆற்றவும் இனிது என்பர். ஏன்னா தீர்த்தத்தை விரும்பாதவர்கள் கிடையாது. ஏன்னா எல்லாருக்குமே தண்ணீரானது தேவைப்படும். உணவு என்பது ஒவ்வொருவருக்கும் மாறுபடும். ஒரே உணவை அனைவரும் உட்கொள்வது கிடையாது. ஒரு ஊரில் இருக்கக்கூடிய உணவு வேறொரு ஊரிலே வேறு மாதிரியான உணவுகள் இருக்கும். ஆனால் தண்ணீர் என்பது எல்லா ஊர்களிலும், இந்த உலகத்திற்கே உலகத்திலே உள்ள எல்லாரும் விரும்புவது தண்ணீர். தண்ணீர் அதனிலும் ஆற்றவும் இனிதென்பர். சப்தாதி விஷயங்களை காட்டிலும் தண்ணீர் மிகவும் போக்கியம் என சொல்லுவார்கள். இது விரக்தர்களும் கூட சொல்லுவார்கள். ஆனாலும் காமம் நீர், காமத்தையும் தண்ணீரையும் இனிது என்று வேளாது, அதாவது போக்கியமாக கொண்டு அவற்றிலே ஆசை கொள்ளாமல், நின் பெருமை சிறிது வேட்பரேல், உன்னுடைய போக்கியதை, அதாவது எம்பெருமானுடைய போக்கியதையே சிறிதேனும் விரும்புவார்களாயின் சேமம் நீராகும், அது ரட்சகமான தன்மையை உடையதாகும் என்று அருள் செய்கிறார். அதாவது சிலர் காமத்தை இன்பம் என பிரமிக்கிறார்கள். சிலர் விரக்தர்களும் கூட தண்ணீரை இது எல்லாருமே போக்கியம் என்று கொள்ளுகிறார்கள். ஆனால் இந்த காமத்தையோ நீரையோ போக்கியமாக கொள்ளாமல் எம்பெருமானுடைய பெருமை சிறிது வேட்பரே, ஏதோ சிறிது விரும்புவார்களாயின் அதுவே ரட்சகமான தன்மையை உடைத்தாகும் என்று அருள் செய்கிறார். காமத்தை அழகியது என்பர்னு அருள் செய்ததுனாலே நமக்கு என்ன தெரிகிறதுனா, ஆழ்வாருக்கு இதிலே ஆசை இல்லை என்பது தெரிகிறது. ஏன்னா யாரோ சொல்லுவா காமம் இனிது என்பர்னா அவர்களுக்கு இனிவு, எனக்கு இனியது கிடையாது என்று தனக்கு இதிலே ஒரு சம்பந்தம் இல்லை என்று காட்டுகிறார். மேலும் அதனிலும் இத்தியாதி, காமத்திலும் மிக இனிது தண்ணீர் என்று சொல்லா நிற்பர்கள். விரக்தர்களுக்கும் வேணுவிரே தண்ணீர், எல்லாருக்குமே நீர் இல்லாமல் முடியாது. இந்த உடம்பை தரித்திருக்க வேணும், தாரகமாக இருக்கக்கூடியது தண்ணீர் தான். அதனால் விரக்தர்களுக்கும் தண்ணீர் தேவை. ஆபயேவகி சுமனசகா என பிரமாணம். இப்படி விரக்தரோடு அவிரக்தரோடு வாசியற தண்ணீரில் வந்தால் எல்லாரும் சுமனசுக்களாகவே இருப்பர்.
எல்லாரும் விரும்பும்படியாக அந்த தண்ணீரானது இருக்கிறது. எந்தாய் இனே ஆழ்வார் இடத்துல கேட்கிறாள், சரி உமக்கு என்ன, எதிலே ஆசை, உமக்கு தாரக போஷகங்கள் என்ன அப்படின்னு கேட்க, எனக்கு இதெல்லாம் கிடையாது, தண்ணீர் கிடையாது, காமமும் கிடையாது, என்னுடைய தண்ணீரும் காமமும் அந்த எம்பெருமான் தான் என அருள்கிறார். எந்தாய் என்ன வாசுதேவ சர்வம் என எம்பெருமான் கீதையிலே அருள் செய்கிறான். எம்பெருமானே எல்லாம் என்று இருக்கக்கூடியவர்கள் அடியவர்கள் நம்மாழ்வார் போல்வார். அவர்களுக்கு உண்ணும் சோறு பருகுநீர் தின்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணன் என்று இருக்கக்கூடியவர்கள் ஆழ்வார்கள் போல்வார். அப்படி இவரும் ஒரு ஆழ்வார் தானே, புதத்தாழ்வார். இவரும் அப்படியே தான் எம்பெருமானே எல்லாம் என்று இருக்கக்கூடியவர் என்று காட்டப்படுகிறது. இனிதென்று காமநீர் வேளாது சிறிது நின்பெருமை வேட்பரேல் சேமநீர் ஆகும். பாக்கியம் இல்லை, அதனாலே அதஸ்மின் தத் புத்தி பண்ணி சப்தாதி விஷயங்களில் ருச்சி பிறப்பது. சப்தாதி விஷயங்களில் உண்மையில பார்த்தா எந்த இனிமையும் கிடையாது. இருந்தாலும் பாக்கியம் இல்லை, பிரம்மாவுடைய கட்டாட்சம் இல்லை. அதனாலே இவர்களுக்கு இந்த காமத்திலேயோ தண்ணீரிலேயோ ஆசையானது ஏற்பட்டிருக்கிறது. அந்த ஆசை ஏதோ கொஞ்சம் எம்பெருமானிடத்திலே வைத்தாலே போரும். அல்பம் ஆசைப்படுவாராகில் அதுவே ரக்ஷை என்று காட்டப்படுகிறது. ஆனால் இந்த மற்ற விஷயங்கள் இருக்கே, காமம் முதலான விஷயங்கள், சப்தாதி விஷயங்கள், இவைகள் முழுமையமாக ஆசை இருந்தாலும் கூட அவை துளியும் நமக்கு கிடைக்காது. ஆனால் எம்பெருமானிடத்திலே துளி ஆசை வைத்தால் எம்பெருமானே கிடைப்பான் காட்டப்படுகிறது. சப்தத்திலே ஆசை நமக்கு நாசத்தை உண்டாக்கும். ஆனால் எம்பெருமான் எப்படின்னா மித்ரபாவேன என்று அதுவே அமையும். எம்பெருமான் தெரிவிக்கிறான், மித்ரபாவேன சம்பிராப்தம் நத்தியஜேயம் கதஞ்சனா என்று ஸ்ரீராமஜன்ம ஸ்லோகம். பெருமாள் தெரிவிக்கிறார் சுக்ரீவன் முதலான வானர முதலிகளிடத்தில், மித்ரன் என்று போலியான நண்பன் என்று வந்தாலும் கூட நான் ஒரு காலம் அவனை விடுவதற்கு எனக்கு சக்தி கிடையாது என்று தெரிவிக்கிறான், விட முடியாதுன்னு தெரிவிக்கிறான். நத்தியஜேயம் கதஞ்சனா என்று தெரிவிக்கிறான். இப்படி இருக்கிறான் எம்பெருமான். ஆனாலும் எல்லா ஆசையும் உண்டானாலும் கிடையாது சப்தாதிகள். எல்லா ஆசையும் இருந்தாலும் சப்தாதிகள் நமக்கு கிடைக்கப் போவது கிடையாது. ஓரடி வர நிற்கில் அவனதேயாம் பகவத் விஷயம். எம்பெருமாட்டில் ஒரு அடி வைத்தாலே போகிறோம், அவனுக்கு பகவானாகிற விஷயம் கிடைத்துவிடும். இப்படி எளிமையாக இருக்க இத்தை விட்டு இந்த சப்தாதி விஷயங்களை பற்றுகிறார்களே என்று வருந்துகிறார் ஆழ்வார். இங்கே இவன் பிரகலாத ஆழ்வானும் தெரிவிக்கிறான், யா பிரீத்திர் அவிவேகானாம் விஷயேஷ்வனபாயினி துவாம் அனுஸ்மரதா சாமே ஹிருதயான் மாபசர்பது என. அதாவது அவிவேகிகள், பகுத்து அறிய தெரியாதவர்கள், அவர்களுக்கு விஷயங்களில் எவ்வளவு ஆசை இருக்கு, எத்தனை அழிவற்ற ஆசை உள்ளதோ அத்தனை ஆசையும் உன்னை நினைக்கும் பொழுது என் நெஞ்சிலே நீங்காதிருக்க வேணும் என்று பிரார்த்திக்கிறான். எம்பெருமான் ரிஷிமன் எம்பெருமான் எழுந்தருளினான் பிரகலாதன் முன்னே, உனக்கு என்ன வரம் வேணும் கேள் என்று சொல்ல, அப்பொழுது இத்தையே வரமாக வேண்டுகிறான் பிரகலாத ஆழ்வான். யா பிரீத்திர் அவிவேகானாம் விஷயேஷ்வனபாயினி துவாம் அனுஸ்மரதா சாமே ஹிருதயான் மாபசர்பது என்ன. அவிவேகிகளுக்கு விஷயங்களில் எவ்வளவு ஆசை இருக்குமோ அவ்வளவு ஆசை உண்மையது எனக்கு நீங்காமல் இருக்க வேணும்னு. இப்படி பிரகலாதன் ஆசைப்படுற மாதிரி கூட தேவையில்லை, ஏதோ சிறிதாவது ஆசை வைக்கலாமே. நின் பெருமை சிறிது வேட்பறையல் என்ன ஆழ்வாரும் அருளிச்சுகிறார். இது 35வது பாசுரம். அடுத்து 36வது பாசுரம். இந்த பாசுரத்திலே பிரமிக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் எப்படியோ போகட்டும், காமத்தை கொண்டாடட்டும் அல்லது தண்ணீரை போக்கியமாக கொள்ளட்டும், எப்படியோ இருந்துட்டு போகட்டும், நீ வர்த்தத்தை புத்தி பண்ணி இரு என்று உபதேசிக்கிறார் தன்னுடைய நெஞ்சுக்கு. ஆழ்வார் தன்னுடைய நெஞ்சுக்கு உபதேசிக்கிறார், யாரோ எப்படியோ போகட்டும், ஆனால் நீ எப்படி இருக்க வேணும் என்று நெஞ்சுக்கு உபதேசம். சிறியார் பெருமை சிறிதின் கண் எய்தும் அறியாரும் தாமறியார் ஆவர் அறியாமை மண்கொண்டு மண்ணுண்டு மண்ணுமிழ்ந்த மாயனென்னு என் கொண்டு என் நெஞ்சே இரு என்று இது 36வது பாசுரம். பதபதார்த்தம் முதலிலே பார்க்கலாம்.
சிறியார் என இயற்கையாகவே மேன்மையும் சிறிதும் இல்லாதவர்கள், சம்சாரிகள், அற்பரான சம்சாரிகள். அவர்களுடைய பெருமை, அவர்களுக்கு என்ன நினைப்புன்னா, என்னை போல யாரும் இல்லை, எனக்கு நிகராக யாரும் இல்லைன்னு அவ்வளவு அகங்காரம் அவர்களிடத்தில் இருக்கிறது. ஆனால் அவர்களெல்லாம் என்ன, அல்பரான சம்சாரிகள் தான். அவர்கள் தனக்கு மேன்மை இருக்குன்னு நினைச்சுட்டு இருக்கா. ஆனால் உண்மையிலே அது என்னன்னா, சிறிதின் கண் எய்தும் என தாழ்விலே தான் அது கொண்டு போய் சேர்க்கும். அறியாரும் என நன்மை தீமைகளை பகுத்து அறியாத அவிவேக்கிகள். அவர்கள் என்ன நினைக்கிறார்கள், தங்களை சர்வஜராக நினைத்திருந்தார்கள் ஆகிரும். தனக்கு எல்லாம் தெரியும், சர்வஜன் என்ன நினைக்கிறார்கள். அப்படி நினைத்திருந்தாலும் தாம் அறியாராவர். அது மேலும் அறியாதவர்களாகவே இருந்து ஒழிந்து விடுவார்கள். என் நெஞ்சே என்ன மனசை பார்த்து தெரிவிக்கிறார், என்னுடைய மனமே அறியாமை மண் கொண்டு பிறர் அறியாதபடி எம்பெருமான் வாமனாவதாரம் எடுத்து பூமியை மகாபலியிடத்திலிருந்து பெற்றவன். மண் உண்டு, அந்த பூமியை திருவயிற்றிலே வைத்து ரட்சித்தவன். பிரளய காலத்திலே மண் உமிழ்ந்த பிறகு அந்த பூமியை வெளிநாடு காண உமிழ்ந்தான், சிருஷ்டித்தான். இந்த உலகத்தையே சிருஷ்டிக்கிறான் எம்பெருமான். பிறகு மாயன், அவன் ஆச்சரிய பூதனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் என்று இடைவிடாது நினைத்து இருன்னா இங்கே அவனை பற்றின பின்பு எனக்கு ஒரு குறையும் இல்லை என பயமற்று இருப்பாயாக என நெஞ்சுக்கு உபதேசம் செய்கிறார். அதாவது எப்படியோ போகட்டும், மற்றவர்கள் சிறியார் என்ன சம்சாரிகள், அவர்கள் தங்களுக்கு பெருமை இருக்குன்னு நினைச்சு அகங்காரத்தோடு இருந்துட்டு போகட்டும். அதே போல அறிவே இல்லாதவர்கள், பகுத்து அறிய தெரியாதவர்கள், அவர்கள் என்னவோ பண்ணிட்டு போகட்டும். சர்வங்கியராக தங்களை நினைத்தாலும் அது அறியாதவர்களாகவே அவர்களும் ஒழிந்து விடுவார்கள். அதனாலே என்னுடைய நெஞ்சமே அறியாமை மண்கொண்டு, யாரும் அறியாதபடினா எம்பெருமானுடைய மேன்மையை யாரும் அறியாதபடி, சர்வேஸ்வரனே வந்து இப்படி மண்கொண்டிருக்கிறான், மகாபலியின் இடத்துல யாசகம் பண்ணுகிறான், கேட்கிறான் என்று தெரியாதபடி எம்பெருமான் ஸ்ரீயப்பதின்னு காமிக்காமல் இப்படி எம்பெருமான் எழுந்தருளினான். அதைத்தான் அறியாமை என்று பிறர் அறியாதபடி மண் கொண்டு மகாபலியினிடத்திலே பூமியை பெற்றான். பிறகு அந்த பூமியையே உண்டான், பிரளய காலத்திலே உண்டான், பிறகு சிருஷ்டித்தான். இப்படி இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான் மாயனையே, ஆச்சரிய பூதனாக இருக்கக்கூடியவனையே எப்பொழுதும் இடைவிடாமல் நினைத்து கொண்டு பயமற்று இருப்பாயாக மாசுச்சகா என்று தெரிவிக்கிறார். அதனோட கண்ணன் அர்ஜுனனுக்கு மாசுச்சகா சோகப்படாதே என்று அருள் செய்தான். இங்கே ஆழ்வார் தம்முடைய நெஞ்சை குறித்து மாசுச்சகா என அருள் செய்கிறார். வியாக்கியானம். தாங்களே சிறியராய் இருந்து வைத்து தங்களை சொல்லும் பெருமை சுரூபத்திலே நிற்கும் என அருள் செய்கிறார். நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். இப்படி தங்களை பெரியவர்களாக அவர்களே நினைத்துக் கொள்கிறார்கள். சம்சாரிகள் தான், அவர்களுக்கு உண்மையிலே இந்த பெருமை எல்லாம் இல்லை, ஆனால் பெருமை இருப்பதாக நினைத்துக் கொள்கிறார்கள். எப்படின்னா ஈஸ்வரோகம் என்று, இப்படி தங்களை ஈஸ்வரர்கள் என்று துர்மானத்தாலே இப்படியெல்லாம் நினைத்துக் கொள்கிறார்கள். ஆனால் உண்மையிலே பார்த்தால் அது அவருடைய தாழ்ச்சியிலே தான் இது சென்று சேரும். அதே போல தங்களை அறிவுடையவர்கள் என்று நினைத்தாலும் அது அறிவுக்கேட்டை உடையவராகவே இருப்பார்கள். அதனாலே மனசே அறிவுக்கேடரான நாட்டார்படியை கைவிட்டு ஸ்ரீயப்பதி இப்படி இறப்பாளனாய் வந்தான் என்று ஒருவரும் அறியாதபடி பூமியை இறந்து அளந்து கொண்டு பிரளயத்தில் அழியாதபடி அந்த பூமியை திருவயிற்றிலே வைத்து நோக்கி அனந்தரம் உள்ளுக்கிடந்து தளராதபடி அந்த பூமியை வெளிநாடு காண புறப்பட விட்டவனாய் இப்படி ஆசிரித்தர்களுக்கு எவ்வளவு காரியங்களை செய்கிறான். பூமியை அளந்தான். இதனாலேயும் எம்பெருமானுடைய பரத்வம் வெளியிடப்படுகிறது. எம்பெருமான் திருவடிகளை நீட்டினான். அப்பொழுது பிரம்மா திருவடியை விளக்கினார். அந்த தீர்த்தத்தை பெற்றுக்கொண்டான் ருத்ரன். இப்படி எம்பெருமானே பராத்பரன் என்று தெரிகிறது. அதே போல இந்த எம்பெருமான் பிரளய காலத்திலே அனைத்தையும் உண்டானே. அப்பொழுது பிரம்மருத்ராதிகள் மட்டும் இங்கே இருந்தார்களா என்ன? இல்லை, எல்லாரையும் சேர்ந்து நளிர்மதி சடையனும் நான்முகக் கடவுளும் தளிரொளி இமையவர் தலைவனும் முதலா என யாவரும் அகப்பட எல்லாரையும்
எம்பெருமான் விழுங்கினான் என்று பிரளய காலத்திலே. எல்லாரும் எம்பெருமானுடைய வயிற்றிலே இருந்து ரட்சிக்கப்பட்டார்கள் என்ன. இது எம்பெருமானுடைய மென்மையை காட்டுகிறது. பிறகு அனைவரையும் எம்பெருமானே சுட்டிக்கிறான். இதுவும் எம்பெருமான் அனைவருக்கும் காரணம் என தெரிகிறது. அப்படி எம்பெருமானுடைய பரத்வம் இங்கே நன்றாக காணப்படுகிறது. அப்படி அவனை பற்றி இருக்கிறோம். அதனால் நமக்கு என்ன குறை என, எந்த குறையும் இல்லை, பயமற்று இருப்பாயாக என நெஞ்சை பார்த்து தெரிவிக்கிறார். நாம் என்ன பண்ணுறோம்? நாம் ஏதாவது காரியங்கள் பண்ணுகிறோமா நம்மை ரட்சித்துக் கொள்வதற்கு? கிடையாது. எம்பெருமான் கை பார்த்திருக்கிறோம். நம்முடைய சக்தியை பார்த்தால் நாம் பயப்பட்டு இருக்கலாம். நம்முடைய சக்தியினாலே நாம் காரியம் கொள்ளப் போகிறோம் என்னால் பயம் இருக்கலாம். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. எம்பெருமானையே நம்பி இருக்கிறோம். எம்பெருமானுடைய சக்தி தெரியாமல் இருந்தாலும் பயம் கொள்ளலாம். எம்பெருமானுடைய சக்தியும் தெரியும். நாமும் நம்முடைய சக்தியை கொண்டு காரியம் செய்ய போவதும் கிடையாது. அதனால் எதற்காக பயப்பட வேண்டும்? பயமற்று இருக்கலாம் என அருளி செய்கிறார். அடுத்து 37வது பாசுரம். இந்த பாசுரத்திலே சரண்யனை பற்றி ஆசிரியாவாகில் ஜன்மங்கள் எனக்கு துக்கம் என்கிறார். எவ்வளவு பிறவி பிறந்தாலும் எம்பெருமானை வணங்குவதற்கு உறுப்பாக இல்லாவிட்டால் எல்லா பிறவிகளும் பயனற்றவை என அருளி செய்கிறார் ஆழ்வார் இந்த பாசுரத்திலே. இருந்தன் கமலத்து இரு மலரின் உள்ளே திருந்து திசைமுகனை தந்தாய் பொருந்தியனின் பாதங்களேத்தி பணியாவேல் பல்பிறப்பும் ஏதங்களெல்லாம் எமக்கு என்று பாசுரம். இருனா பெரிய, தன் என்று குளிர்ந்த, கமலத்து திருநாபி கமலத்திலே எம்பெருமான் பிரம்மாவை சுட்டிக்கிறான். இரு மலரின் உள்ளே பெருமை பொருந்திய பூவில் திருந்து திசைமுகனை, ரொம்ப திறமையுடைய நான்முகனம். நான்முகனுக்கு என்ன திறமைனா, எம்பெருமான் முதலிலே பிரம்மாவை படைத்து பிரம்மாவுக்கு வேதத்தை ஓதுவிக்கிறான். ஓதுவித்து பிறகு சிருஷ்டி கிரமத்தை எப்படி செய்ய போகணும் என்று அருள் செய்கிறான். சரி, பிரம்மா ஒரு தடவை கேட்டுட்டு எனக்கு இதில் சந்தேகங்கள்லாம் இருக்குது, இதெல்லாம் நீ சொல்லி எப்படின்னு திருப்பி சொல்லணும் அப்படின்னு கேட்பாரா அப்படின்னா பிரம்மா எதுவும் கேட்கறது இல்லையா. ஒரு தடவை சொன்னால் போகிறோம். பிரம்மான் மிகவும் சாமர்த்தியசாலி. அதனால் உடனே செய்யக்கூடியவராம், சிருஷ்டியை தொடங்கக்கூடியவர். அவருக்கு எந்த சந்தேகம் ஏற்படாது. அப்படி திறமையை உடைய நான்முகன் திசைமுகனை தந்தாய். எம்பெருமான் உபகரித்தருளினான். பொருந்திய, எல்லாரோடும் பொருந்தி இருக்கிற நின் பாதங்கள், உன்னுடைய திருவடிகளை ஏத்தி வாயார துதித்து பணியாவேல், தலையார வணங்கி தொழுவதற்கு உறுப்பாக ஆகாது விட்டாள். எமக்கு பல்பிறப்பும் எல்லாம், பல வகையாக பிறக்கிற பிறவிகள் எல்லாம் ஏதங்கள் பயனற்றவையே என்று இது பதவதார்த்தம். இருந்தன் இத்தியாதி. பிரம்மாவுக்கு இருக்க பரப்பு போந்து கூளிர்ந்து விலட்சணமான பூவினுள்ளே என, பிரம்மாவை எல்லாரையும் படைக்கக்கூடியவர். அதனால் அவருக்கு தகுதியாக இந்த புஷ்பம் இருக்காம். நல்ல விசாலமாக இருக்கு. அதனால் இருண்டு நல்ல விசாலமாக பறந்துருக்கு. அதே போல தன்னு குளிர்ந்து விலட்சணமான புஷ்பமா. அப்படிப்பட்ட திருநாபி கமலத்து புஷ்பத்திலே பிரம்மாவை எம்பெருமான் படைக்கிறான். திருந்து நான்முகனை தந்தாய். வியாக்கியானத்திலே அருள் செய்கிறார். சிருஷ்டிக்கவும் பிரமித்து போய் கேட்டு வரவும் வேண்டாதபடி தானே சமர்த்தனான பிரம்மாவை சிருஷ்டித்து என்று, மிகவும் சமர்த்தன், ரொம்ப சாமர்த்தியசாலி பிரம்மாவுக்கு. ஒரு தடவை சொன்னால் போகிறோம். திருப்பி சந்தேகம்லாம் எம்பெருமான்ட்டெல்லாம் போய் கேட்க மாட்டாராம். அப்படி உலகத்தையெல்லாம் சிருஷ்டி செய்கிறார். அப்படி பிரம்மாவை சிருஷ்டித்து அவன் பொருந்திய உன் திருவடிகளை என பிரம்மா எம்பெருமானுடைய திருவடிகளை பற்றி இருக்கிறார். அந்த திருவடிகளை ஏத்தி பணியாவாகில், இப்படி அந்த எம்பெருமானை துதிக்காவிட்டால் பல ஜென்மங்களையும் நீ பண்ணுவிக்கிறது. எம்பெருமான் எதற்காக சிருஷ்டி செய்கிறான் என்னால், ஏதாவது ஒரு ஜென்மத்திலே இந்த ஆத்மா திருந்தி எம்பெருமானை அடையும் என்கிற எண்ணத்தாலே எம்பெருமான் சிருஷ்டி செய்கிறான். ஒண்ணி உலகம் படைத்தான் என்று, இப்படி பொருள் என்ன இவ்வுலகம் படைத்தவன், ஒரு நாளைக்காவது இது ஜீவாத்மாக்கள் நமக்கு கிடைப்பார்கள் என எம்பெருமான் எண்ணி இப்படி சிருஷ்டியை செய்கிறான். அதனால் சிருஷ்டிக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னா, இந்த ஜீவாத்மாக்கள் எம்பெருமானை அடைய வேண்டும். அதுதான் எம்பெருமான் இந்த ஜீவாத்மாக்களை பெறுவதற்காக இப்படி படைக்கிறான். இது எம்பெருமானுடைய கிருஷி.
பல ஜென்மங்களையும் நீ பண்ணுவிக்கிறது ஒன்றல்லா ஒன்று பகவத் சமாசிரயத்துக்கு உறுப்பாம் என்று. என்னைக்காவது ஒரு நாள் இந்த ஜீவாத்மாக்கள் தன்னை ஆசிரியிப்பார்கள். அதற்காக எம்பெருமான் இவ்வளவு ஜென்மங்களை கொடுக்கிறான். ஏதங்கள் என்று எதற்காக தெரிவிக்கிறார் அப்படின்னா, புருஷ பேதங்கள் தோறும் துக்கங்களும் பேதித்திரே இருப்பது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரே துக்கம்னு இருக்காது. எனக்கு இருக்கிற துக்கம் இன்னொருத்தருக்கு இருக்காது, அவருக்கு இருக்கிற துக்கம் இன்னொருத்தருக்கு இருக்காது. இப்படி துக்கங்கள் ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும். அதனால ஏதங்கள் என்று தெரிவிக்கிறார். இங்கே நீ நினைத்தபடி அன்றாகில், இப்படி எம்பெருமான் நினைத்தபடி அடியன் ஆகாவிட்டால் பூதத்தாழ்வார் அருளிச்சுகிறார். இந்த எல்லா புருஷர்களுக்கும் இருக்கக்கூடிய துக்கங்களும் என் ஒருத்தனுக்கே உண்டாகும் என்று அருளிச்சுகிறார். பிரம்மாவை சிருஷ்டித்தா என்கிற இத்தாலே சரண்யன் என்கிறது. எம்பெருமான் பிரம்மாவை சிருஷ்டித்தானே, எதற்காக அப்படின்னா ஆழ்வார் தெரிவிக்கிறார், எனக்காகத்தான் பிரம்மாவை சிருஷ்டித்திருக்கிறான், தனக்கு உபகாரம் பண்ணுவதற்காகத்தான் எம்பெருமான் பிரம்மாவை சிருஷ்டித்தான் என்று ஆழ்வாருடைய நினைவு. அது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, எம்பெருமான் இந்த உலகத்தை எதற்காக படிக்கிறான் இப்போ தான் பார்த்தோம். இந்த ஜீவாத்மாக்கள் தன்னை அடைய வேண்டும் என்பதற்காக. ஆக இப்படி பிரம்மாவை படைத்து அதன் மூலமாக இங்கே ஆழ்வாரை படைத்திருக்கிறார். அதனாலே ஆழ்வார் எம்பெருமானிடத்தில் ஈடுபட்டு இருக்கிறார் இந்த ஜென்மத்தில். அதனாலே பிரம்மாவை கொண்டாடுகிறார். அதற்காக பிரம்மாவை கொடுத்தது தனக்கு பெரிய உபகாரம் என்று ஆழ்வார் எண்ணுகிறார். மேலும் வேதத்திலே யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் மூக்ஷுர்வை சரணமகம் பிரபத்தியே என்று தெரிவிக்கிறது. எந்த பிரம்மாவை எவன் முதலிலே படைத்தானோ அவனை சரணாயிடுகிறேன் என்று தெரிவிக்கிறது. மூக்ஷுர்வை சரணமகம் பிரபத்தியே என்று. இப்படி எவன் காரணனோ அவனே தியேய வஸ்து, காரணந்து தியேயா என புராண வாக்கியம். எவன் எல்லாவற்றையும் படைக்கிறானோ அவனே தியானிக்க தகுந்தவன் என்று சொல்லப்படுகிறது. அப்படி எம்பெருமான் சரண்யன் என்று தெரிவிக்கக்கூடியது. பிரம்மாவை படைத்ததுங்கிறது எம்பெருமானே சரண்யன் என்பதை காட்டுவதாக இருக்கிறது என இந்த பாசுரத்திலே தெரிவிக்கிறார். இந்த பாசுரத்திலே முக்கியமாக தெரிவிக்கப்படுவது, எம்பெருமானை பணியாவிட்டால் எவ்வளவு ஜென்மங்கள் இருந்தாலும் அதெல்லாம் வியர்த்தம், வீணாக போனதுதான் என அருளி செய்கிறார். அடுத்த பாசுரம் 38வது பாசுரம். எமக்கென்று இருநிதியம் ஏமாந்திராதே, தமக்கென்றும் சார்வம் அறிந்து நமக்கென்றும் மாதவனே என்னும் மனம் படைத்து மற்றவன் பேர் ஓதுவதே நாவினால் ஓத்து. இது 38வது பாசுரம். இந்த பாசுரத்தினுடைய சொல்லப்பட்ட விஷயம் என்ன என்று அவதாரிகையிலே அருளி செய்கிறார் பெரியவாச்சான் பிள்ளை. அர்த்தத்தை புருஷார்த்தமாக புத்தி பண்ணுகிறாதே, ஸ்ரீயப்பதியை ஆசிரியத்து இரு என்கிறார். இதுவும் உபதேசம்தான். எம்பெருமானை ஆசிரியத்து இருக்க வேண்டும், அர்த்தத்தை புருஷார்த்தமாக எண்ணக்கூடாது என இந்த செல்வத்தை புருஷார்த்தமாக நினைக்கக்கூடாது. நம்மாழ்வாரும் ஒரு நாயகமாய் என்கிற பதிகத்திலே ஐஸ்வர்ய கைவல்யங்கள் தியாஜ்யம் என அருள் செய்கிறார். அதைப்போல ஆழ்வாரும் இங்கே அர்த்தத்தை புருஷார்த்தமாக புத்தி பண்ணக்கூடாது என உபதேசிக்கிறார். எமக்கென்று இருநிதியம் ஏமாந்திராதே என. இருநிதியம்னா பெரிய செல்வம், பெருஞ்செல்வம். எமக்கு என்று இதெல்லாம் என்னோடது தங்களுடையதாக நினைத்து ஏமாந்து இராதே. ஏமாந்து இராதேனா இருமாப்பு கொண்டிருக்காமல், அகங்காரம் கொள்ளாமல், தமக்கு என்றும் சார்வம் அறிந்து, தங்களுக்கு எப்போதும் இரட்சகமாய் இருக்கக்கூடிய பொருளை அறிந்து, நமக்கு என்றும் மாதவனே என்னும் மனம் படைத்து, நமக்கு எல்லா காலத்திலும் எம்பெருமானே எல்லாம். பார்த்தோம், உண்ணும் சோறு பருகுநீர் தின்னும் வெற்றிலைன்னு எல்லாமே எம்பெருமான்னு ஆழ்வார் இருந்தார். அப்படி நமக்கு எக்காலத்திலும் எம்பெருமானே எல்லாம் என்று துணிந்திருக்கும் நெஞ்சை உடையராய், மற்றுனா அதற்கு பிறகு அவன் பேர், அந்த திருமாலின் திருநாமங்களை ஓதுவதே, சங்கீர்த்தனம் பண்ணுவதே நாவினால் ஓத்து. நாவுக்கு வேதம் போலே ஓதுதற்கு விஷயம் என்ன அருளிச்சுகிறார். எமக்கித்தியாதி கழஞ்ச பொன் உண்டென்னு அறிந்து சர்வேஸ்வரனை பற்றி நிர்பராயிருப்பாரை போலே இராதே. அதாவது உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள்லாம் எப்படி இருக்கா, எம்பெருமானை பற்றி இருப்பவர்கள் பயமற்று இருப்பார்கள். அப்படி தன்னிடத்திலே இவ்வளவு செல்வம் இருக்கு,
அது என்ன காப்பாற்றும் என்று பயமற்று இருக்கிறார்களாம் இந்த சம்சாரிகள். கழஞ்சு பொன் உண்டென்று அறிந்து சர்வேஸ்வரனை பற்றி நிர்பராயிருப்பாரைப் போலே இராதே. தமக்கு இத்தியாதி, தமக்கு நித்தியமான ஆசிரியம் என்று அறிந்து, இந்த எம்பெருமான் தான் நித்தியமான ஆசிரியம். இந்த செல்வம் இருக்கே, இதை நாம் பிறந்த பொழுது கூட வந்ததா? இல்லை. இந்த செல்வத்தோடையா பிறந்தோம்? இல்லையே. அதே போல் இறந்தவுடன் இந்த செல்வம் நம்மோடு வரப்போகிறதா? இல்லை. ஏதோ இங்கே சில காலம் இருக்கிறோம், இந்த காலத்திலேயும் செல்வம் நம்மோடே இருக்க போகிறதானா? இன்று நம்முடைய செல்வம் நாளைக்கு வேறொரு இடத்திலே சென்றுவிடும். நிலையாக இருக்கக்கூடியது கிடையாது செல்வம். அப்படிப்பட்ட செல்வம் அதிலே போய் ஈடுபட்டு அது நம்மை காப்பாற்றும் என நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நித்தியமான ஆசிரியம் யாருன்னா அந்த எம்பெருமான் தான். எப்பொழுதும் நம்மை காக்கக்கூடியவன் அந்த எம்பெருமான் தான். நாம் விழித்திருக்கும் பொழுதும் சரி, தூங்கும் பொழுதும் சரி, நம்மை எல்லா காலத்திலும் ரட்சிக்கக்கூடியவன் எம்பெருமான் தான். வேதாந்தம் தெரிவிக்கிறது நபிபேதி என. எம்பெருமானுடைய ஆனந்தத்தை அறிந்தவன் ஒரு காலம் பயப்பட மாட்டான் என்று. அப்படி இந்த தனத்தை பெற்றவர்கள் இப்பொழுது பயம் இல்லாமல் இருக்கிறார்களாம். அப்படி இல்லாமல் தமக்கு நித்தியமான ஆசிரியம் என்னறிந்து, எம்பெருமானே தமக்கு நித்தியமான ஆசிரியம் என்னறிந்து, நமக்கு இத்தியாதி, நமக்கென்று அனுபாவியன் ஸ்ரீயப்பதி என்னும் நெஞ்சை படைத்து அம்மிதுனத்துக்கு வாசனமான சப்தத்தை சொல்லுகை வாக் இந்திரியத்துக்கு ஓத்தாவது என்ன அருளி செய்கிறார் பெரியவாச்சான் பிள்ளை. இந்த வாயானது என்ன செய்ய வேணும் என்னால் எம்பெருமானுடைய பெயரை சொல்ல வேணும். என்ன பெயரை சொல்ல வேணும்னா ஸ்ரீயப்பதி என்று காட்டக்கூடிய திருநாமங்கள், மாதவன், ஸ்ரீதரன் முதலான திருநாமங்களை இந்த வாக்கானது எப்பொழுதும் சொல்ல வேணும் என்று தெரிவிக்கிறார் இங்கே ஆழ்வார். நம்மாழ்வார் கொள்ளென்று கிளர்ந்தெழுந்த பெரும் செல்வம் நெருப்பு என ஞானிகள் எல்லாம் வெறுக்கக்கூடியது இந்த செல்வம். அத்தை தஞ்சமாக நினையாமல் எம்பெருமானையே தஞ்சமாக நினைக்க வேணும். எப்பொழுதும் நம்மை காக்கக்கூடியவன் அந்த எம்பெருமான் தான் என்பது இந்த பாசுரத்திலே அருளி செய்தார். 38வது பாசுரம். அடுத்து 39வது பாசுரம். அடுத்து 39வது பாசுரம். அவதாரிகையிலே பிரியவாச்சான்பிள்ளை அருளி செய்கிறார். ஓத்தின் பொருள். இந்திராதிகளையும் ஆசிரியனீயராகச் சொல்லா நிற்கச் செய்தே, நீரும் பிராமாணிகராயிருந்து லக்ஷ்மிபதியையே சமாசிரயணீயன் என்று சொல்லுகிறபடி எங்கனே என்னில். ஒரு கேள்வி எழுகிறது. வேதத்திலே இந்திரன் முதலான தேவர்களை பற்றியும் சொல்லியிருக்கிறது. அவர்கள் ஆசிரியனீயர் என ஆசிரியக்க தகுந்தவர்கள் என வேதத்திலே சொல்லியிருக்கிறது. நீரும் வேதத்தை ஒப்புக்கொண்டவர். அப்படி இருந்தும் லக்ஷ்மிபதி இந்த எம்பெருமான் மாதவன் இருக்கிறானே, அவனே சமாசிரயனியன் என எப்படி சொல்லுகிறீர்கள் என கேட்டார். அதற்கு ஆழ்வார் தெரிவிக்கிறார். உங்களுக்கு அபிதான விருத்தியேயாய் தாத்பரிய ஞானம் இல்லாமையாலே சொல்லுகிறீர்கள். மேலழ நீங்கள் வேதத்தை பார்த்து தப்பான அர்த்தத்தை தெரிந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு தாத்பரிய ஞானம் இல்லை என ஆழ்வார் அருள் செய்கிறார். அதாவது வேதம் மற்ற தேவதைகளை சொன்னாலும் அவர்களுக்கெல்லாம் அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய எம்பெருமான் வரை அந்த பெருமையானது வந்து சேரும். கடைசியில் இந்த எம்பெருமானை இடத்திலே தான் அந்த பெருமையானது வந்து சேரும் என்று காட்டப்படுகிறது. அபரியவசான விருத்தி என்று அருள் செய்வார்கள். இப்படி எந்த பொருளை குறித்து ஏதாவது சொன்னாலும் அதனுடைய ஆத்மா வரைக்கும் அது சேரும். அதைப்போல இந்திரனை சொன்னால் அந்த இந்திரனுக்கு அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய எம்பெருமானை குறிக்கக்கூடியது அந்த சொல். ஏன்னா இந்த தாத்பரிய ஞானம் அவர்களுக்கு இல்லாமையினாலே இப்படி சொல்லுகிறார்கள். தாத்பரிய ஞானம் உண்டாகில் அவர்களை சொல்லுகிறது விபூதித்வேனா என. இவர்களெல்லாம் இந்திராதி தேவர்களெல்லாம் எம்பெருமானுடைய சொத்து என அதனாலே தெரிவிக்கிறது. அந்த சொத்தை உடையவன் யாரு என்னால் எம்பெருமான் தான். விபூதிமானாய் சமாசிரியனாய் இருப்பான் லக்ஷ்மிபதியே என்றிருங்கோள் என்று ஆழ்வார் இப்படி உபதேசம் பண்ணுகிறார். இங்கே நிர்வாக பேதம் இருக்கிறது. பெரியவாச்சான் பிள்ளை இவ்வாறு அருள் செய்கிறார். அப்பிள்ளை வேறு விதமாக நிர்வகிக்கிறார். அடியன் பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானத்தை பின்பற்றி
இங்கே விண்ணப்பம் பண்ணுகிறேன். ஓத்தின் பொருள் முடிவும் இத்தனையே. பதபதார்த்தத்திலே உத்தமன் பேர் புருஷோத்தமனான எம்பெருமானுடைய திருநாமங்களைக் கொண்டு ஏத்தும் திறம் துதிக்கும் செயலாகிற இத்தனையே, இவ்வளவே ஓத்தின் பொருள் முடிவும் வேதப் பொருளின் சாரமாகும். வேதத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுனால் எம்பெருமானுடைய திருநாமங்களை கொண்டு துதிக்கும், இதுதான் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற சாரமான விஷயம். ஓத்ததனை வள்ளீரேன். வேதப் பொருளை அறிய வல்லவர்களாகனால் அறிவின் அறிந்து கொள்ளுங்கள். ஒருவேளை வேதத்தை அறிந்து கொண்டு அத்தியனம் பண்ணி பிறகு அதனுடைய அங்கங்களையும் அத்தியனம் பண்ணி மேலும் உபபிரமணங்கள் என சாஸ்திரங்கள் இவைகளெல்லாம் அத்தியனம் பண்ணி வேதத்தினுடைய அர்த்தத்தை அறிந்து கொண்டு வேதத்தாலே சொல்லப்படுபவன் எம்பெருமான் தான். வேதைஷ்ட சர்வைஹி அகமேவ வேத்யா என கீதையிலே எம்பெருமானை தெரிவிக்கிறான். இப்படி வேதத்தாலே சொல்லப்படுபவன் எம்பெருமான் தான் என்று அறிந்து கொண்டு எம்பெருமானை ஆசிரிக்கலாம். அல்லது ஏழைகள் அறிவிலே குறைந்தவர்களாக இருந்தால் சரி, இவ்வளவெல்லாம் கற்றுக்க முடியாது, வேதத்தை எல்லாம் அத்தியனம் பண்ணி அவனுடைய அர்த்தத்தை எல்லாம் அறிந்து கொண்டு எம்பெருமான் தான் வேதத்தாலே சொல்லப்படுகிறான் என்பதை தெரிந்து கொள்ள முடியவில்லை என்னால் நன்றதனை மாட்டீரேன். நன்றாக அப்பொருளை அறிய வல்லமை அற்றவர் ஆகியில் மாதவன் பெயர் சொல்லுவதே, ஸ்ரீமன் நாராயணனின் திருநாமங்களை உச்சரிப்பதே ஓத்தின் சுருக்கு, வேதத்தின் சுருக்கம் அறிமின், இதையாவது அறியுங்கள். மிகவும் ஞானத்தை உடையவர்கள் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் எம்பெருமானை சொல்வதுதான் இந்த வேதம் என்ன. அதனால அதை நம்பி எம்பெருமானுடைய திருநாமங்களை உச்சரிப்பதுதான் வேதத்தின் சுருக்கம் என இதை தெரிந்து கொள்ளுங்கோள் என அருள் செய்கிறார் ஆழ்வார். இங்கே ஓத்தின் பொருள் என்ன? ஓத்தின் பொருள் முடிவும் இத்தனையே, வேதார்த்தத்தின் முடிவும் இதுவே. அது ஏதெனில் உத்தமன் பேர் ஏத்தும் திறம், எல்லாத்துக்கும் பிரகாரியாயிருந்தவனுடைய திருநாமத்தை ஏத்துகை. எல்லாத்துக்கும் பிரகாரியாக எம்பெருமான் இருக்கிறான். மற்ற எல்லாமே எம்பெருமானுக்கு பிரகாரமாக இருக்கின்றன, விட்டு பிரியாமல் இருக்கின்றன. அறிவின் ஏழைகாள் ஓத்ததனை வள்ளீரேல். சரி, உங்களுக்கு வேதாத்தியனம் பண்ணுவதற்குண்டான சாமர்த்தியம் இருந்து அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் அதன் மூலமாக அறிந்து கொள்ளுங்கோள். சாங்காத்தியனத்தை பண்ணி வேதைஷ்ட சர்வைஹி அகமேவ வேத்யா என்கிறபடியே வள்ளீர்களாகில் அறியுங்கோள், நீங்களே தெரிந்து கொள்ளலாம். நன்றதனை மாட்டீரேல். அப்படி அந்த ஞானமெல்லாம் இல்லை, வேதத்தெல்லாம் படித்து என்னால் இதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியாது என்றிருந்தால் மாதவன் இத்தியாதி ஓத்தினுடைய சங்கிரகம் லக்ஷ்மிபதியினுடைய திருநாமத்தை சொல்லுகை என இந்த வேதத்தினுடைய சாரம் என்ன என்னால் எம்பெருமானுடைய திருநாமங்களை சொல்லுகை. அவன் பிரசாதமடியாக பிறந்த ஞானமுடையார். எம்பெருமானுடைய அருளாலே அந்த ஞானத்தை பெற்றவர்கள் அவர்கள் சொன்னதை அர்த்தம் என்று இருங்கோள் என இந்த ஆழ்வார் தான். எம்பெருமானாலே மயர்வர முதலிலம் அருளப்பட்டவர்கள் ஆழ்வார்கள். இப்படி எம்பெருமானுடைய பிரசாதமடியாக இவர்களுக்கெல்லாம் ஞானமானது வந்திருக்கிறது. அவர்கள் சொல்லக்கூடிய அர்த்தத்தை நம்ப வேண்டும் என அருள் செய்கிறார். இது 39வது பாசுரம். அடுத்து 40வது பாசுரம். சுருக்காக வாங்கி சுலாவினின் ஐயார் நெருங்காமுன் நீர் நினைமின் கண்டீர் திருப்பொழிந்த ஆகத்தான் பாதமறிந்தும் அறியாத போகத்தால் இல்லை பொருள். இங்கே அவதாரிகையிலே நீங்கள் நிற்கிற நிலை பொல்லாதது, கடுக ஸ்ரீயப்பதியினுடைய திருவடிகளை நினையுங்கோள் என அருள் செய்கிறார். அதாவது நமக்கு இன்னும் எத்தனை காலம் இங்கே இருப்போம்னு சொல்ல முடியாது. நமதுக்கு ஆயுஷோ மிகவும் சொல்பம், ரொம்ப குறைவான ஆயுளை உடையவர்கள். அதனாலே மிகவும் விரைவாக எம்பெருமானுடைய திருவடிகளை நினைக்க வேண்டும். மின்னின் நிலையில மண்ணுயிராக்ககள் என நம்மாழ்வார் அருள் செய்கிறார். இப்படி நம்மெல்லாம் எவ்வளவு காலம் இருப்போம்னு சொல்லவே முடியாது. மின்னின் நிலையிலா, மின்னல் கூட பரவாயில்லை, மின்னல் ஒரு க்ஷணம்தான் இருக்கும்னாது தெரியும். ஆனால் நாம் எவ்வளவு நாள் இருப்போங்கிறது கூட தெரியாது மின்னின் நிலையில். அதாவது இவ்வளவு நாள் இவ்வளவு க்ஷணம்தான் இருக்குங்கிறதாவது முன்னாடியே தெரியும். ஆனால் அப்படி கூட நம்முடைய ஆயுஷை சொல்ல முடியாது மின்னின் நிலையில் மண்ணுயிராக்க. அதனால மிகவும் வேகமாக எம்பெருமானுடைய திருவடிகளை நினையுங்கோள்
என அருள் செய்கிறார் இந்த பாசுரத்திலே. ஐயார் என இது கோழை. சுருக்காக வாங்கி சரீரத்தை சுருங்கச் செய்து சுளாவி நின்று உடம்பு முழுதும் சூழ்ந்து கொண்டு நின்று நெருக்காமுன் துன்புறுத்துவதற்கு முன்பே திருப்பொழிந்த ஆகத்தான் பாதம் பிராட்டியாலே விளங்குகின்ற திருமார்பையுடைய பெருமானுடைய திருவடிகளை நீர் நினைமின் கண்டீர், நீங்கள் நினையுங்கள். அதாவது இந்த கோழையானது இந்த சரீரத்தெல்லாம் சுருங்க செய்கிறதாம். சுருங்க செய்து உடம்பு முழுக்க கோழையாகவே இருக்கிறது. இப்படி கட்டப்படுத்தும். அந்த சமயத்திலே எம்பெருமான் நினைக்க முடியுமா? முடியாது. அதனால் இந்த உடம்பெல்லாம் நன்றாக இருக்கும் பொழுதே எம்பெருமானை நினைக்க வேண்டும். பெரியாழ்வாரும் அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்தரவணை பள்ளியானே என அருளி செய்கிறார். அந்த காலத்திலே இப்படி கண்டம் அடைத்திருக்கும், ஐயார் கண்டம் அடைத்திருக்கும். அப்பொழுது சொல்ல முடியாது. அதனால் அப்பொழுதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் என்று ஆழ்வார் அருளி செய்தார். அதே போல் இந்த உடம்பு முழுக்க கோழையாக இருந்து இந்த சரீரமெல்லாம் சுருங்கி இருக்கும் பொழுது நம்மாலே இந்த துன்பத்திலே எம்பெருமானை நினைக்க முடியாது. அதனால் பிராட்டியாலே விளங்குகின்ற திருமார்பை உடைய எம்பெருமான் இங்கே பிராட்டியை பற்றி ஏன் தெரிவித்திருக்கிறார் என்னால், அவள் புருஷகார பூதை, நம்மை சேர்ப்பிக்க பிராட்டிலே அருகிலேயே இருக்கிறாள். அதனாலே கண்டிப்பாக எம்பெருமான் நமக்கு அருளை புரிவான். அந்த எம்பெருமானுடைய திருவடிகளை நீர் நினைமையும் கண்டீர், நீங்கள் நினைக்க வேண்டும். அறிந்தும், அதாவது பகவத் விஷயத்தை அறிந்தவர்களாக இருந்தும் அறியாதவர்களாக உங்களை செய்ய வல்ல இந்த விஷய போகங்கள்லாம் இருக்கே, அதெல்லாம் எம்பெருமானிடத்திலிருந்து நம்மை அகற்றிவிடும். அதனால் சப்தாதி விஷயங்கள் அதை அனுபவிப்பதால் ஒரு பயனும் கிடையாது. அதனால் எம்பெருமானை நீங்கள் சீக்கிரமாக நினையுங்கள் என உபதேசிக்கிறார் இந்த பாசுரத்திலே. சுருக்காக வித்தியாதி என இப்படி பஞ்சபூதங்களின் கூட்டுறவாக இருக்கக்கூடியது இந்த உடம்பு. அது வாலிபத்திலே பெருத்து இருக்கும். பிறகு சரீரம் இப்படி சுருங்கி போய்விடும். வயோதிகம் வந்தால் மிகவும் சுருங்கிவிடும். சுருங்கி சுலாவி நின்று உடம்பெல்லாம் இந்த கோழை தான் இருக்கு என்று சொல்லும்படியாக அப்படி கோழை எல்லா இடத்திலும் அப்படியே வியாபிச்சிருக்கான். ஐயார் நெருங்காமுன் என ஸ்லேஷ்மா எனப்படும் கோழை இப்படி சித்திரவதை செய்வதற்கு முன்னே என்ன செய்ய வேண்டும்? ஐயார் நெருங்காமுன் நீர் நினைமின் என இந்த எம்பெருமானை நினைக்க வேண்டும். பிராணப்பிரயாண சமயே கபவாத பித்தைஹி கண்டாவராவதன விதௌ ஸ்மரணம் குதஸ்தேன்னு முக்குந்தமாலையிலே குலசேகரரும் அருளி செய்கிறார். இப்படி உயிர் போகும் காலத்திலே கபம் என்ன, வாயு, பித்தம் முதலியவற்றால் இந்த கழுத்து அடைபட்டு நிற்கும் பொழுது உன்னை எப்படி சிந்திக்க முடியும் என்று கேட்கிறார் இங்கே குலசேகரர். பிராணப்பிரயாண சமயே கபவாத பித்தைஹி கண்டாவரோதன விதோ ஸ்மரணம் குதஸ்தேயன். இப்படி அந்திம காலத்திலே கழுத்தை கபம் அடைக்கும் பொழுது நினைக்க முடியாது. அதனாலே இப்பொழுதே நினையுங்கள். எதை நினைக்கணும் அப்படின்னா, திருப்பொழிந்த ஆகத்தான் பாதம் நீர் நினைமின் கண்டீர். திரு என்கிற பெரிய பிராட்டியார், அவராலே விளங்கி நிற்கும் திருமார்பை உடையவன் எம்பெருமான் சர்வேஸ்வரன், அவருடைய திருவடிகளை நீங்கள் நினைக்க வேண்டும் என உபதேசிக்கிறார். திருப்பொழிந்த ஆகத்தான் என பிராட்டியாலே எம்பெருமான் மிகவும் திகழ்கிறான் வேதம் உபபிரமணமான ஸ்ரீராமாயணம் முதலானவற்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரத்தையா தேவோ தேவத்துவம் அஷ்ணுதே, ஸ்ரத்தா என பெரிய பிராட்டியார், அவராலே தான் எம்பெருமான் தேவனாயிருக்கும் தன்மையை அடைகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதேபோல ஸ்ரீராமாயணத்திலும் அதீவராமஹா சுஷுபே விபுஸ்ரீயா விஷ்ணுரிவ என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி சீதையோடு எம்பெருமான் சேர்ந்தவுடன் மிகவும் விளங்கியிருந்தான் என ஸ்ரீராமாயணத்திலேயும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆழ்வார்கள் பலவிடத்திலும் அருள் செய்திருக்கிறார். வடிவாயினின் வளமார்பினில் வாழ்கின்றார் என்னும் திகழ்கின்ற திருமாலார் திகழ்கின்ற திருமார்பில் திருமங்கை தன்னோடும் திகழ்கின்ற திருமாலார் என்று திருவாய்மொழி. இப்படி லக்ஷ்மியால் மிகவும் விளங்கி இருக்கக்கூடிய திருமார்பை உடையவன் நம்மை சேர்ப்பிப்பதற்கு பிராட்டி அருகிலே உண்டு என அர்த்தம். பாதம் நீர் நினைமின். ஒரு குழந்தை இருக்கு, பிரஜைக்கு தாயின் முளை போலே என துதிப்பார்கள். அதற்கு எந்த இடத்திலே பால் சுரக்குமோ தாய்க்கு, அந்த இடத்தையே குழந்தையானது நினைத்திருக்கும். அதைப்போல சேஷபூதன் நாம் எல்லாரும், நமக்கு போக்கியமாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா எம்பெருமானுடைய திருவடிகள்.
அதை நினையுங்கள். இவ்வுலகத்திலே அனுபவிப்பதற்கு சப்தாதி விஷயங்கள் இருக்கு, அதுவும் சுகத்தை தருமே என்று நீங்கள் கேட்கலாம். கேட்டால் உண்மையாக எம்பெருமானுடைய திருவடிகளை பெருமையை அறிந்திருக்க செய்தே உங்களெல்லாம் என்ன ஆக்கும்னா அந்த மற்ற விஷயங்கள் எம்பெருமானை பற்றி அறியாதபடியாக ஆக்கிவிடும். இப்படி செய்யக்கூடியது இந்த விஷயங்கள். அதனாலே ஒரு பயனும் இல்லை என்று ஆழ்வார் தெரிவித்து, அதனால் இவை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு திருப்பொழிந்த ஆகத்தான் பாதத்தை சரணடையுங்கள் என்று உபதேசிக்கிறார். இது 40வது பாசுரம். ஆக 31வது பாசுரம் தொடங்கி 40வது பாசுரம் வரை அநேகமாக நிறைய உபதேச பாசுரங்கள் தான். முதல்ல 31வது பாசுரத்தில் எம்பெருமான் வராகன் எம்பெருமான் அவனுடைய திருவடிகளை சுராணர் போது கொண்டு என புஷ்பங்களை கொண்டு ஆசிரியிக்க வேணும். ஆசிரியித்தால் மணியுறவும் காண்பார் மகிழ்ந்துன்னு மணி போன்ற எம்பெருமானுடைய திருமேனியை காணப்பெறுவர். மணி என்ன அது இருண்டு இருக்கும், குளிர்ந்து இருக்கும். அப்படி எம்பெருமானுடைய குளிர்ந்த இருண்டு இருக்கக்கூடிய திவ்யமங்கல விக்கிரகத்தை எப்படி நித்தியசூரிகள் அங்கே பரமதத்திலே காண்பர்களோ அதைப்போல எம்பெருமானை காணலாம் என்று அங்கே தெரிவித்து, அடுத்து இந்த உபதேசமே தேவையில்லை, என்னுடைய நெஞ்சானது முந்துற்ற நெஞ்சாக இருக்கிறது என தெரிவித்து மனோபாக்காயங்கள் எம்பெருமானிடத்திலே தானே ஈடுபடுகின்றன என்று தெரிவித்து, பிறகு மேலும் பலபடியாக நாட்டாருக்கும் தம்முடைய நெஞ்சுக்கும் ஆழ்வார் உபதேசம் செய்து, இப்போ கடைசியாக 40வது பாசுரத்திலே மற்ற விஷயங்களை எல்லாம் விட்டு, ஏன்னா நம்ம எவ்வளவு காலம் இருப்போம்னு தெரியாது, ஆயுஷானது மிகவும் குறைவாக இருக்கக்கூடியது. இந்த குறைவான ஆயுஷிலே கடைசி காலத்தில் எம்பெருமானை நினைக்க முடியாது. இந்த ஸ்லேஷ்மா என்ற கோடையெல்லாம் இப்படி உடம்பு முழுக்க புகுந்து உடம்பானது சுருங்கி கண்டமெல்லாம் அடைத்திருக்கும். அப்பொழுது எம்பெருமானை நினைக்க முடியாது, அவனுடைய பெயரை திருநாமத்தை உச்சரிக்க முடியாது. அதனால் நன்றாக இருக்கும் பொழுதே எப்படி வராக எம்பெருமான் தெரிவித்தாரோ, ஸ்திதே மனசி சுஷ்வஸ்தே ஷரீரே சதியோனரா தாதுசாமியே ஸ்திதே ஸ்மர்த்தா என எவனொருவன் நன்றாக உடம்பு நன்றாக இருக்கும் பொழுது என்ன நினைக்கிறானோ அவன் கடைசி காலத்தில் கல்லுங்கட்டையுமாக இருப்பான். அப்பொழுது அவனை நான் நினைக்கிறேன், அகம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாம் கதியும் என்று அவனை மேலான இடமான என்னுடைய ஸ்தானத்திற்கு அழைத்துச் செல்கிறேன் என்று வராக நாயனார் அருளி செய்கிறார். 31வது பாசுரத்திலேயே வராக நாயனாருடைய விஷயம்தான் வந்தது. அவரை புஷ்பங்களை கொண்டு ஆசிரிக்க வேணும் என்று அந்த வராக நாயனாரே தெரிவிக்கிறார். இப்படி கல்லும் கட்டையுமாக இருக்கக்கூடிய காலத்தில் நான் அவனை நினைத்து அழைத்து செல்கிறேன், அந்த அர்த்தம் இங்கே 40வது பாசுரத்திலே வந்திருக்கிறது என்னும் பார்க்கலாம். இப்படி எம்பெருமானை நினையுங்கோள் என்று உபதேசித்தார் ஆழ்வார். ஆக யதாமதி யதாசக்தி அடியன் இந்த 10 பாசுரங்களை விண்ணப்பம் பண்ணியிருக்கிறேன். இதில் எவ்வளவோ குற்றங்கள் இருக்கும், அந்த குற்றங்களை பொறுத்தருளுமாறு பிரார்த்திக்கிறேன். மீண்டும் ஸ்ரீ ஜிஆர் சுவாமியுடைய திருவடிகளிலே பிரணாமத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆழ்வார் திருவடிகளை சரணம், எம்பெருமானார் திருவடிகளை சரணம், ஜிஆர் திருவடிகளே சரணம். பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும், பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும், பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும், பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும், முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும், எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால், இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே.